சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. ஜெபிக்கும் போது எலியாவை குறித்து பாஸ்டர் பேசினாங்கல்ல, அப்போ எலியா ஆவியானவர் எப்படி எலியாவை நிரப்புனாரோ அதே ஆவியானவர் என் பக்கத்தில் வந்து நின்று என்னை நிரப்புனார். எனக்கு அந்த அபிஷேகம் என்னால் தாங்க முடியலை. அப்போ ஒரு பெரிய சிலுவை காட்சி இந்த சபை மேலே இருக்குது. ஒரு பெரிய ஒரு சிலுவை இருக்குது. இப்போ எல்லாருக்கும் ஆராதிக்கிறதுக்கு வெக்கையா இருக்குல்ல, ரொம்ப வெக்கையா இருக்குல்ல. ஏசப்பா சீக்கிரம் உங்களுக்கு இந்த சூழ்நிலையை மாற்றி தராங்க. அந்த சிலுவை பெரிய அளவுல இன்னைக்கு எனக்கு தாங்கி கொள்ள முடியாத அபிஷேகம் வந்தாலும் என்னால கீழே விழுந்துட்டேன். என் பக்கத்துல வந்து ஆண்டவர் நின்று அந்த 12 கற்கள் அடுக்கப்பட்டிருக்கு, அது மேல அந்த அந்த அபிஷேகம் எனக்கு இப்பவுமே இறங்குது. அப்போ அந்த அபிஷேகம் இறங்குது. ஆண்டவர் வந்து சீக்கிரம் ஏசப்பா இந்த சூழ்நிலையெல்லாம் கத்தர் மாற்றுவார். நீங்க வந்திருக்க எத்தனை பேர் நீங்க உண்மையா ஆராதிச்சீங்க. உங்க மனசுல ஒருத்தர் மேல கூட எனக்கு கசப்பு கிடையாது ஏசப்பா, கசப்பு ஒருத்தர் மேல கூட எனக்கு கசப்பு கிடையாது, ஒருத்தர் மேல எனக்கு விருப்பு கிடையாது. அப்போ அந்த இருதயத்தோட வர இன்னைக்கு அன்பை பத்தி பேசணும். உண்மைதான், இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அன்பு இன்னைக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் இன்னைக்கு சரிபடக்கூடிய நிலைமையில கணவன் மனைவி அன்பு கிடையாது. அதே கணவன் மனைவியோடைய உறவை தான் ஏசப்பா நம்மளை மனவாட்டி, அவர் மனவாள நம்ம மனவாட்டி. நம்மளுடைய அன்பு எப்படி இருக்குது நம்மளை ஆராய்ந்து உணர்ந்து பார்க்கணும். இன்னைக்கு எல்லாமே ஆண்டவர் தேவனுடைய வழி நடத்துதலா இருக்குது. நான் வந்து எனக்கு கொடுக்கும் போது ஏசப்பா எலியா அந்த பாடலை பாடி நம்ம வந்து ஆண்டவருடைய செய்திக்குள்ளே போகணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடியே போதகரையா அந்த பாடலை படித்தாங்க. தேவ ஆவியானவர் அசைவில்லாமல் அதிகமாக நீங்கள் எப்படி நீங்கள் வந்து எப்படி நீங்கள் உங்கள் பாத்திரம் எப்படி வந்ததுன்னு தெரியல, ஆனால் எத்தனை பேர் இதில் நிரப்பப்பட்டீங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். அந்த நிரப்பப்பட்ட அனுபவத்தை வீட்லேயும் போய் கண்டினியூ பண்ணுங்க, அதை விட்டுறக்கூடாது. ஆமே அல்லேலூயா. எல்லாருக்கும் ரொம்ப வெக்கையா இருக்கா? வெக்கையா இருந்தாலும் ஆண்டோடைய வார்த்தையை கேட்கறதுனால அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கும். உங்களுக்குள்ள ஆண்டவர் வந்து அவங்களுடைய எந்த செத்து போன உறுப்புகளா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு உயிரடையும். அல்லேலூயா. அதனால வெக்கையா இருந்தாலும் கொஞ்ச நேரம் கர்த்தருக்காக நீங்க பொறுத்து கொள்ளுங்க, ஆண்டவர் வந்து வழி நடத்துவார். அல்லேலூயா. நான் வந்து சொன்னது போல நம்ம பிள்ளைகளுக்காக பிள்ளைகளுடைய காரியம் சாமன் அது வந்து ஒரு சின்ன சாட்சி. இப்போ நடந்தது நான் சொல்லி ஏற்கனவே நான் சொன்னது தெரியும். எனக்கு இன்னும் வாடகை பேலன்ஸ் 1,20,000 நான் கலாவுக்கு கொடுக்கணும். ஆனால் அதில் 50,000 தான் கொடுக்க ஏசப்பா எனக்கு இப்போ வரைக்கும் திரும்ப வச்சாங்க. ஆனாலும் இன்னும் 70,000 இருக்குது. ஆனால் எனக்கு சிறு துளி கூட கவலை இருக்கு. அவள் கொடுக்கணுமேனு ஒரு நிமிஷத்தோட எனக்கு அந்த கவலையே இருக்காது. அதை நான் நினைச்சும் பார்க்க மாட்டேன். ஆனால் அது என்னன்னு தெரியல, ஆண்டவர் எனக்கு அதை எடுத்து அனுமதிச்சு அந்த பாதையை அனுமதிச்சுக்கிறார். அதனால கர்த்தருக்கு சோத்தரிக்கிறேன். அவள் வந்து என்னுடைய செல்ஃபோன் வந்து போன மாதத்தில் 10ஆம் தேதி காணாமல் போயிட்டு நான் ஒரு பிள்ளையை ஜெபத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். நல்ல கூடிய பாஸ்டருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நான் சொல்ல மறந்துட்டேன். அவங்க எல்லாருக்கும் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தினால உங்களுக்கு சோத்திரம் செலுத்த உங்களை வரவேற்கிற. கர்த்தர் மகிமைப்படட்டும், என் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படட்டும். அதனால் போன மாதம் 10ஆம் தேதி செல்ஃபோன் காணாமல் போயிட்டு இப்போ ஜெபத்துக்கு ஒரு வாலிப மகளை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ அந்த வாலிப மகளை கூட்டிகிட்டு போனவ பஸ்ஸில் பின்னாடி ஒரு 4 சின்ன பிள்ளைகள் புறஜாதி பிள்ளைகளும் கூப்பிட்டு வந்துடுறப்போ 4 மணி ப்ரேயரை முடிச்சுட்டு 10 மணிக்கு ராஜ் ஹோட்டலில் ஜெபம். சரி, அதுக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு வருவேன்னு கூப்பிட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து பின்னாடி என் மகன் இருக்கும்போது சண்டை, இன்னொரு பையனோட சண்டை. அப்போ நான் அந்த செல்ஃபோனை அந்த பிள்ளை பக்கத்தில் வச்சுட்டு என் பேக்கெல்லாம் வச்சுட்டு நான் வந்துட்டேன். வந்து என்ன செஞ்சேன், என் மையனை சண்டை போடாதடா, நம்ம புறஜாதி பிள்ளைகளை கூப்பிட்டு வந்தால் நம்ம தான் அனுசரித்து போகணும்னு சொல்லி அவனுக்கு சொன்னான். அவனுக்கு என் மகனுக்கு வந்த கோபத்தை பார்த்தா அப்படி ஒரு கோபம். அப்போது அதை சொல்லணும். ஆனால் அவனுக்குள்ளே ஒரு பிசாசு நல்ல கிரியை செய்துன்னு என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. நல்லா கவனிக்கிறீங்களா? நல்லா கவனிங்க. நீங்கள் கவனிச்சா தான் நீங்கள் அடுத்தது இப்போ குடும்பத்துக்காக ஆசீர்வாதத்துக்காக அந்த சிஸ்டர் ஜெபம் பண்ணாங்கல்ல, அந்த ஆசீர்வாதம் என்ன கேட்கணும் தெரியுமா? ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை முதல்ல தாங்க ஏசப்பான்னு கேட்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் நீங்கள் அப்படி செபிச்சிங்க? இன்னைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் கேட்டால் தான் சத்ரு எந்த இடத்துல அன்னைக்கு எலிசா வந்து பள்ளி அறையில் கூட பேசுறத கூட எலிசாவுக்கு தெரிஞ்சது. உண்மைதானே? அப்போ அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கணும்.
ஏன்னா இன்னைக்கு கடைசி காலம் ஆயிட்டு. அப்போ அந்த அளவுக்கு பள்ளி அறையில பேசுற ஒரு வார்த்தையை கூட ஆண்டவர் எலிசாவுக்கு வெளிப்படுத்துறாருன்னா அப்போ நம்மளுக்கும் வெளிப்படுத்துவார். கட்டாயம் சத்துரு எப்படி இருக்கா, நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த சூழ்நிலையில வரப்போறாங்கிறது ஏசப்பா வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. நம்மளுடைய ஜெபம் இப்படி இருக்குது, மதில்கள் மேல ஏறுதா இருக்கா இல்ல கீழே போய் இறங்குறதா இருக்கா? மதில்கள் மேல ஏறணும். நீ போனாதானே, மதில் மேல போனாதானே அங்க சிஎம் மேல என்னெல்லாம் இருக்குங்கிறது தெரியும். மதில் மேல ஏற முடியாம ஒவ்வொரு நாளும் டவுன் ஆகி கீழே வந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்போ செல்போன் காணாம போயிட்டு, இப்போ இந்த செல்போன் எடுத்து இந்த பிள்ளை என் கூட தான் இருக்கு, 1.5 மணி நேரம் கழிச்சு செல்லை தேடுறேன், செல்லு பஸ்ஸில் விட்டதுதான் ஞாபகம். இப்போ இது டிரைவர் தான் பார்த்தாரு, டிரைவர் தான் எடுத்துப்பான். 12 மணிக்கெலாம் டிப்போ போயாச்சு. போய் நிறைய பெரிய ஊழியக்காரங்கெல்லாம் போய் என்னை தேடினாங்க, செல்லு கிடைக்கல. அப்பவும் இந்த பிள்ளை என் கூட இருந்து தேடுது. ஐயோ அத்தை செல்லு போயிட்டு, அத்தை செல்லு என் கூடயே இருந்ததுனால நான் என்ன லாக் போட்டு எப்படி பேசுவோங்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்தான். அப்பவும் இருந்தது. அப்போ நான் எனக்குள்ள ஒரு விசுவாசம், என் செல்ஃபோன் எப்படியாவது கிடைச்சிரும் ஏசப்பா, எனக்குள்ள அந்த பதட்டமே வரலை. அதனால ஒரு பக்கம் அழுதேன். ஐயோ 25,000 ரூபாய்க்கு எங்கள் அண்ணன் வாங்கி கொடுத்தானே ஏசப்பா, இனி அடுத்த தேவைக்கு போய் நின்று ஒரு பொருளை பாதுகாக்கணும், நம்ம ஏசுவானே. எல்லாரும் நல்லா கவனிக்கிறீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? வெக்க ஏதாவது உங்களை அதை ஏற்படுத்துதா? இல்லை யாருக்காவது தூக்கம் வருதா? ஆமாம், தூக்கம் வந்தாலும் எந்திரிச்சு போய் முகம் கழுவிட்டு வந்துருங்க. உங்களோட பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், என்னோட நீங்கள் பேசுங்க. ஆண்டவர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அதை உங்களோட நான் பகிர்ந்து கொடுப்பேன். அல்லேலூயா. ஆனால் மெசேஜ் கொடுக்க ஒரு வாரம் முன்னாடி சொல்லிட்டாங்க. ஆனாலும் கூட என்ன பேசலாம். ஆனால் அந்த கடைசி நேரம் எனக்கு அப்படியே என்ன பேச ஏசப்பா. ஆனால் ஒரு மெசேஜ் எடுத்து எனக்கு புரியலை. கடைசி நேரத்து தான் நைட்டு அதிகாலையில் 12 மணிக்கு தான் அது புரிஞ்சது. அல்லேலூயா. நம்ம செக் பண்ண முடிச்சிருந்து ஏதாவது ஜோம் பண்ணுறாளா மகா, இல்லை என்ன செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அப்போ செல்ஃபோனை காணாமல் போயிட்டு, அப்போது போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி நைட்டு சைபர் கிரைம் 10 மணிக்கு நான் தீர்க்க தரிசன ஜெபத்துக்கு எங்கள் ராம்நாடு போயிட்டு 10 மணிக்கு நான் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, இப்படிலாம் போய் அலையிறமேன்ட்டு. இதை எதுக்கு நான் சொல்கிறேன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே உள்ள லோக்கல் ஸ்டேஷனில் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அப்போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த செல்ஃபோன் எடுத்தவ என் சிம்மே யூஸ் பண்ணி என் செல்லே பேச முடிச்சு, டிபியில் என் மகன் ஃபோட்டோவை எடுத்துட்டு அவள் ஃபோட்டோவை 10 நிமிஷம் வச்சான். அந்த 10 நிமிஷம் கேப்பில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவளை பிடிச்சாச்சு. ஏன்னா கிடைக்குங்கிற விசுவாசம் இருக்கு. ஆனாலும் ஆண்டவர் செய்வேன், ஏசப்பா இது உங்கள் ஊழியத்துக்காக நான் வாங்கின போனு, இது தொலைஞ்சு போயிடக்கூடாது, நீங்கள் திரும்ப தந்துருங்கன்னு சொல்லிட்டு விசுவாசம் அந்த 10 நிமிஷத்தில் பிடிச்சி 2 நாள் அதுக்கப்புறம் அந்த 2 நாளுக்கு அப்புறம் நான் கடலூருக்கு ஊழியத்துக்கு போகணும் 1 வாரத்துக்கு. அப்போ அந்த 2 நாளில் நீங்கள் கிடைச்சா தான் நான் கடலூருக்கு போக முடியும். ஏசப்பா என் மகன் சொல்கிறான், ஏசப்பா எனக்கு செல்ஃபோன் கிடைச்சா தான் நான் கடலூருக்கு போவேன் அப்படின்னு அவன் பொறுத்துட்டு ஜெபம் பண்ணுறானா. அப்போ ஜெபம் பண்ணி அந்த பிள்ளையை கூப்பிட்டு கால் வச்சு எழுதி வாங்கியாச்சு. போலீஸ் ஸ்டேஷனில் 1 வாரம் கழிச்சு தான் அந்த ஸ்டேஷனில் அது செல்ஃபோன் கிடைச்சிட்டு அவங்களாம் கண்டுபிடிச்சி தந்த மாதிரி நான் எழுதி கொடுத்து அதனால செல்ஃபோனை வாங்கிட்டு வந்த மேல் கூட நடவடிக்கை எடுக்க வேண்டாம் அப்படின்னு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, என் மகன் கோவம் சேட்டை பண்ணுவானா. அப்போ நான் சொல்லுவேன், இல்லை இவ்வளோ கோவம் என்கிட்ட படுத, ஸ்கூலில் இவ்வளோ கோவப்பட்டு நீ சண்டை போட்டனா உன்னை நாளைக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டா நீ சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு தான் கொண்டு உன்னை வைப்பாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு 2-3 வாட்டி நான் என் மகனை சொன்னேன். இப்போ இதை கர்த்தர் உற்று கவனித்து கொண்டு இருந்திருக்காரு. இப்போ அதை கவனித்து கொண்டு இருந்துட்டு அதை எதுக்குன்னா அந்த செல்ஃபோன் போய் அந்த செல்ஃபோனை தொலைஞ்சி நான் 3 மணி நேரம் ஸ்டேஷனில் உட்காந்துருந்தேன். ஒரு கம்ப்ளைண்ட்டை வாங்க அவங்க அவ்வளோ லேட்டாக்குனாங்க உள்ள. ஆனால் அதுக்கு ஏசப்பா எதுக்கும் கொண்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துல உட்காந்து பைப் பிடிச்சிட்டு இன்ஸ்பெக்டர்லேருந்து ஏட்டு வரைக்கும் உள்ளவங்களுக்கு ட்ராக்ஸ் கொடுத்துட்டு வந்தேன். அல்லேலூயா. அப்போ அந்த ஒரு அம்மா வாங்கிட்டு இயேசு நன்மை செய்வாரம்மா. ஆமாம், கரெக்டாக என் செல்ஃபோன் கிடைக்கும், நீங்களும் விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாக அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தரும் ஆனால் சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். அந்த அம்மாவை கொடுத்துட்டு வந்தேன். மறுபடியும் இந்த லெவஞ்சிபுரமா அந்த இடத்துலேருந்து ஒரு 2 லேட் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துச்சு. அது பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுத்து விட்டேன். அப்போ ஆண்டவர் கொண்டு போய் அந்த இடத்துல ஒரு மாற்றம். எதுக்குன்னு என் மகனை நீ சொன்னல, அவன் என்னுடைய ஊழியக்காரன், நீ சொன்னல, அதுக்கு தான் உன்னை கொண்டு நான் இங்கே உட்கார வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்போ அதுலேருந்து அந்த வார்த்தை சொல்லுதான் நான் விட்டுட்டேன். அப்போ இந்த செல்ஃபோன் தொலைஞ்சு போயிட்டு 2வது 290 தான் மார்க் வாங்கினான். நல்லா கவனிச்சுவாங்க, 290 தான் மார்க் வாங்கினா. அப்போ எனக்கு ரொம்ப கோபம் எரிச்சு. 290 வாங்கினா நம்ம யார்கிட்ட போய் என்கிட்ட அவனை படிக்க வைக்கிறதுக்கு மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு என்கிட்ட காசு கிடையாது.
பைசா கிடையாது. பட் அவன் வந்து நான் செகண்ட் குரூப்பு தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ எந்த ஸ்கூல்லையும் எல்லா ஸ்கூல்லையும் ஏறி ஏறி பார்த்தேன், கிடைக்கல. ஆனால் ஒரு ஸ்டார் ஸ்கூலில் அந்த பிரின்சிபல் மேடம் நான் மினிஸ்ட்ரி செய்கிறதுனால எனக்கு தந்தாங்க. அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா அந்த செல்ஃபோன் தொலைய வச்சு இவன் இவ்வளோ மார்க் வாங்குவான் இவன். ஏன்னா அந்த பிசாசு அவனை கொண்டு அவன் மறித்து அவனை கொண்டு போயிடணும்னு சொல்லி ஆயத்தமாக இருந்திருக்கு. அதுக்கு இந்த மார்க் இருந்துச்சா, இந்த மார்க். ஆனால் அந்த மார்க் அவன் எடுக்க போகும்போது 40 ஊழியக்கார மத்தியில் தான் இருந்தான். அல்லேலூயா. எல்லாருமே வந்து தேய்ச்சினாங்க. பரவாயில்லடா இவ்வளோ எடுத்திருக்கல, அவனை வெக்கப்படுத்தல ஏசப்பா அப்படின்னு 40 பேர் தேய்ச்சி 10 வாலிப பசங்க இருப்பாங்க. டேய் பாஸ் ஆகிட்டல விடுறா, ஏசப்பா ஊழியம் பெருசு, நீங்க வந்து ஊழியம் செய்யறது பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி அவனை தேய்ச்சணும்னு அவனுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. அப்போ ஐயர் சொன்னாரு, நீங்க 3 பேரும் ரொம்ப அட்டூழியம் பண்ணுவீங்கடா, ஆனால் நீங்க 3 பேரும் ஊழியத்தில் இவ்வளோ மாறி இருக்குது, பெரிய ஆச்சரியம், இதுதான் இந்த வருஷம் சாட்சி அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிடணும்னா அவனுக்கு ஒரு சந்தோஷம். அப்போ ஏசப்பாட சொன்னேன், ஏசப்பா அவன் விரும்புகிறான், அது எப்படியாவது அவனுக்கு கிடைக்கணும் ஏசப்பான்னு சொல்லி நானும் ஜோமனை ஏசப்பாட சொன்னேன். ஏசப்பா என்னால் அலைய முடியல, என்னால் ஒரு பாடு 2 பாடுன்னு என்னால் தாங்க, என்னால் அலைய முடியல. உங்கள் ஊழியத்தை செய்தது நான் உண்மையில உங்கள் ஊழியத்தை செஞ்சேன்னா என் மகன் வாழ்க்கையை பொறுப்படுத்திப்போம் உங்கள் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுட்டு அழுதுட்டு ஸ்கூலுக்கு போனேன். ஆண்டோட இவன் வாலிபர் கூடியக்கு மதுரைக்கு போயிட்டான். அப்போ அந்த இடத்துல சீட்டு கிடைச்சது. ஃபீஸுக்கு பணம் குரூப்பு அந்த செகண்ட் குரூப்பு கிடைக்கல, ஆனால் பணம் 40,000 கையில் வந்துச்சு. அல்லேலூயா. அது ஆண்டவர் செஞ்ச ஒரு பெரிய கிருபை. இந்த வருடத்தில் ஆண்டவர் எனக்கு செஞ்ச ஒரு பெரிய ஒரு கிருபை. அதனால கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். அல்லேலூயா. எல்லாரும் நம்ம பைபிள் எடுத்துக்கிடுவோமா, அதோடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். இன்னைக்கு எல்லாரும் நம்ம எங்க இருக்கோம் தெரியுமா? எல்லாருமே பாபிலோனுக்குள்ள தான் இருக்கோம். பாபிலோன்ல என்னென்ன பாவங்கள்லாம் இருந்தது? விபச்சாரம், வேசித்தனம், கஞ்சா, போதை வஸ்து எல்லாமே இருந்தது இன்னைக்கு பாபிலோனுக்குள்ள. ஆனா அந்த பாபிலோனுக்குள்ளேயும் 3 பேரை கர்த்தர் தெரிந்து வைத்திருந்தார். 4 பேரை. அல்லேலூயா. அந்த 4 பேரை வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உண்டாக்குனாங்க. இன்னைக்கு அந்த பாபிலோன் இருந்த இடம் தான் ஈரான், ஈராக் தேசம். அல்லேலூயா. அந்த பாபிலோன் இன்னைக்கு சபை வந்து எதுக்கு சொல்றது? இன்னைக்கு நம்ம சபையாகிய நம்ம எங்க இருக்கோம்? அந்த உலகங்கிற அந்த பாபிலோனுக்குள்ளதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். அந்த பாபிலோனுக்குள்ளதான் அவ்வளோ ஒரு பாவங்கள் நிறைஞ்சி காணப்படுறது. நம்மளை எப்படி பாதுகாத்து கொள்ளுவோங்கிறத கொஞ்சம் எச்சரிச்சு ஓடுவோம். அல்லேலூயா. எச்சரிச்சு ஓடுனா மட்டும்தான் இனிமேல் தப்பித்து கொள்ள முடியும். இனிமே வந்து நம்ம இப்படிதான் ஓடுதோம், அப்படிதான் இருப்போம் அப்படிலாம் கிடையாது. ஏன் நான் இப்படி தான் வாழ்வேன் அப்படிலாம் கிடையாது. எச்சரித்து அதிகாலை நேரம் கர்த்தரை தேடுகிறதுல, கர்த்தரை நீங்கள் தேடி நம்ம கர்த்தரை தேட வேண்டிய விஷயத்தில் கரெக்டாக தேடி கர்த்தருடைய சத்தத்தை அனுதினமும் கேட்டு நம்ம ஓடுறவர்களாக இருந்தால் தான் ஆண்டோடைய ரகசிய வருகை தெரியும். அவருடைய சத்தங்கள் நம்மளுக்கு வெளிப்படும். அல்லேலூயா. அதனால் அதற்காக நம்ம ஒவ்வொருத்தரும் ஆயத்தப்படுவோம். ஏன்னா நம்மளை தான் பிசாசு டார்கெட் பண்ணுவான். ஜெபிக்கிற நம்மளை தான் பிசாசு டார்கெட் பண்ணுவோம். எப்படி நம்ம இவங்களை கவுத்து போடலாம், எப்படி இவங்களை தள்ளி விடலாம், இவங்களுக்கு எப்படி எரிச்சலை கொண்டு வரலாம், எப்படி கோபத்தை கொண்டு வரலான்னு. ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் நல்ல வைராக்கியமாக கர்த்தருக்காக எழும்பி பிரவாசிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் எடுத்துக்கிடுவோம். ஆதியாகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம். ரெபேக்காலை குறித்து தான் ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். ரெபேக்கால் கர்த்தருக்காக எந்த அளவுக்கு இன்னைக்கு எல்லாமே அன்பாக தான் வந்து நின்றுருக்குது. கர்த்தர் ஆவியானவருடைய வழி நடத்துதலும் அதான் இருக்குது. ஆதியாகமம் 26வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 26 அதிகாரம் எடுத்து அதில் 16வது வசனத்தை வாசிங்க. 16. வாசிமா. 24:16. ஆமா. அடுத்த வசனம் வாசிமா.
அவைகளுக்கும் கொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி சீக்கிரமாய் தன் குடத்து தண்ணீரை தொட்டியிலே ஊற்றிவிட்டு இன்னும் கொண்டு வர புறவண்டையில் ஓடி அவளுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் கொண்டு வார்த்தாள். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாய் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. ரெபெக்காளை குறித்து வேதத்தில் சொல்லுது, அந்த பெண்ணை மகா ரூபவதியா இருந்தாங்க. ரூபவதி அவ வந்து ரூபவதியா இருந்து, அப்போ அந்த ஈசாக்கு வந்து தன் தாய் 90வது வயதிலே சாரா பெற்றெடுத்த ஈசாக்கு 37 வருடங்களா தன்னுடைய தாயின் அன்பில் இருந்தவன். அந்த 37 வருடம் இருந்தவன். அதுக்கப்புறம் அவன் சாரால் வந்து 127 வயதில் மரித்ததுக்கு அப்புறம் அவன் துக்கத்தோடு காணப்படுறதுனால தன் ஊழியக்காரனை ஆபிரகாம் அழைத்து தன் மகனுக்கு பெண் கொள்ளதுக்காக போக சொல்றாப்ல. அப்போ அந்த ஊழியக்காரன் ஜெபித்து அந்த இடத்துக்கு கடந்து போகும்போது தன்னுடைய காரியம் இப்படி ஆண்டோட்டு ஒரு வெளிப்பாடு, ஏசப்பா நான் வந்து இந்த இடத்துக்கு போவேன், எந்த பெண் நின்று நான் தண்ணி கேட்கணும், அந்த பெண் எனக்கும் தண்ணி கொடுக்கணும், அந்த என்னுடைய ஒட்டகங்களுக்கும் அது வார்க்கணும் அப்படின்னு சொல்லி. இது ஆவிக்குரிய ரீதியிலையும் நம்ம பார்க்கலாம். தண்ணி வந்து அபிஷேகத்தை குறிக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த ஊழியக்காரர் அபிஷேகத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து அவர் வந்து எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜெபிச்சு அந்த இடத்துக்கு அவர் கடந்து போறாரு. அப்போ அந்த இடத்துக்கு அவர் கடந்து போகும்போது அந்த பெண் அதே போல் அந்த பெண் அந்த இடத்துல நின்று என்ன பண்ணுறாங்க, தண்ணி அழகு, ரொம்ப அழகு ரூபவதியாக அந்த பெண் காணப்பட்டு, அப்போ அவங்கள்ட்ட போய் கேட்கும் போகும்போது சரி இப்போ நம்ம இருக்கோம், போய் கேட்டாலும் கூட நம்மளுக்கு ஒரு தயக்கம் வந்துடும். ஆனாலும் கூட கர்த்தர் அவரோடு இருந்ததுனால அந்த பெண்ணிட்ட போய் எப்படி ஏசப்பா கேட்போம், அந்த பெண்ணா இருக்குமோ அப்படின்னு தனக்குள்ள ஒரு விசுவாசத்தை வைத்து கொண்டு கூட அவர் போய் கேட்டிருந்திருக்கலாம். அப்போ கேட்கும்போது அந்த பெண் நீங்களும் பிடிங்க, உங்கள் ஒட்டகங்களுக்கும் நான் வார்க்கேன் அப்படின்னு சொல்லி ஒட்டகங்களுக்கும் அந்த இடத்துல வார்க்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வார்த்துட்டு இந்த காரியம்லாம் என்ன செய்யுது, அந்த ஆடு மேய்க்கிற இடத்துல அந்த தண்ணீர் தொட்டி பக்கத்தில் இந்த காரியம்லாம் நடக்கு. இந்த காரியம்லாம் அவங்க வீட்டுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ யார் போய் சொன்னாதான் தெரியும்? ரெபெக்காள் போய் இந்த காரியத்தெல்லாம் சொன்னாதான் தெரியும். அப்போ அதற்கிடையில யாருக்கும் இந்த காரியத்தை குறித்து தெரியாது. அப்போ ரெபெக்காள் வந்து விரைந்து போறே அவ வீடுகளுக்கு போய் என்ன செய்யறாப்புல, இந்த காரியத்தை பற்றி சொல்றாப்புல. இந்த காரியத்தைப்பா இப்படி ஒரு மனிதர் வந்தாங்க, நான் அவங்களுக்கு தண்ணீர் குடிக்க கேட்டாங்க, கொடுத்தேன், அவங்க ஒட்டகங்களுக்கெல்லாம் வார்த்தேன், அவங்க வந்து என்னை ஆசீர்வதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போய் இந்த காரியத்தெல்லாம் சொல்லும் போகும்போது அப்போ அவங்களும் அதை கேட்டுக்கொண்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து நம்மளுடைய குடும்பங்களில் வந்து நம்மளுடைய பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் இப்படி வளர்க்கப்பட்டிருக்கோம். ஒரு நல்ல மகள் அன்னைக்கு வந்து காரியத்தை போய் சொல்கிறவங்களாம் இன்னைக்கு வந்து ஆண்டோடைய சமூகத்தை நம்ம தெரிந்து கொண்டோன்னா, வேதாகமத்தில் அதுக்கு எடுத்துக்கொண்டோன்னா சிம்சோன் அதுக்கு வந்து ஒரு பாடம். சிம்சோன் வந்து நசரேயனை விரதத்துக்காக அழைக்கப்பட்டவர். அந்த அழைக்கப்பட்டதுனால அந்த தேனை எங்கேருந்து எடுத்தேன்னு சொல்லி தாய்கிட்ட போய் சொல்லவே இல்லை. அப்போ சொல்லியிருந்தாலும் கூட அந்த தாய் வந்து இந்த காரியத்திற்கு இது தீட்டு, அப்போ நீ நசரேயனை விரதத்துக்கு அழைக்கப்பட்டவனா இருக்கிறதுனால இந்த தீட்டு, அப்போ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு முறைப்பாடு அங்கே வச்சிருந்துருப்பாங்க. இத்தனை நாள் இப்படி இருந்து அந்த தீட்டு உன்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி முறைப்பாடு வச்சுருப்பாங்க. ஆனால் சிம்சோன் அதெல்லாம் போய் சொல்லவே இல்லை. இந்த தேன் இந்த இடத்துல இருந்து வந்தது, நான் இப்படி எடுத்தேன், இந்த செத்த இதுலேருந்து சொல்லவே இல்லை. அதை சாப்பிட்டது நிமிஷம் சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வீழ்ச்சி வந்தது. இன்னைக்கு வந்து இந்த ரெபெக்காள் வந்து இந்த காரியத்தை தன் தாயிடம் வந்து போய் அழகாக தகப்பனிடம் போய் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் நம்மளுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு உங்க பிள்ளைகளுடைய இறுதியத்தை உங்களால அறிந்து கொள்ள முடியுமா? நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியுமா? யாருக்குமே நம்ம பிள்ளைகளுடைய இருதயத்தை அறிந்து கொள்ள முடியாது. இன்னைக்கு இதையும் நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். என் மகனோடு அந்த ஒரு ஆவி போராடிச்சுட்டு அது என்ன ஆவின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டினேன். அப்போ ஆண்டவர் எசபேலின் ஆவியை காட்டினார். புரியுதா? எசபேலின் ஆவி, ஊருக்கு பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை குடிக்கிற அந்த ஆவி, ஆண்டவர் அந்த ஆவி எனக்கு காட்டினாரு. அந்த ஆவியை பார்த்ததுலேருந்து எனக்கு ஜெபிக்க முடியல, மேற்கொண்டு துதிக்க முடியல, ஆராதிக்க முடியல. எந்த இசப்போ அந்த ஆவி இவ்வளோ ஒரு கொடூரமாக வந்து நிற்கிது, அதே போல் நிர்வாணத்தோடன்ட்டு. அதுக்கப்புறம் நான் அதை ஜோம் பண்ண இசப்போ அந்த ஆவின்கிறிய மகனை விட்டு வெளியேறுவதாகனு ஆண்டவர் காட்டினாரு. அப்போ அந்த ஆவி, அப்போ இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள், இன்னைக்கு நல்ல கவனிங்க, எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்குது. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள்லாம் இன்னைக்கு என் மகன் ஒரு படம் நடிச்சிருக்கேன், எல்லாரும் பாருங்க. என்ன அப்பானா சும்மாவான்னு, ஆமாம், 4 மாடியில் ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க.
நல்லா நடிச்சுங்க, எல்லாருமே பாராட்டினாங்க, எல்லாரும் கூப்பிட்டு சொன்னாங்க அந்த நாடகம் நல்லா நடிச்சிருக்கேன், நீயும் இதை ஃபாலோ பண்ணணும், இனிமேல் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது, கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க. நல்லா நடிச்சிருக்கேன், நான் பார்த்தேன் நல்லா நடிச்சிருக்கேன். நீங்களும் செல்ஃபோனில் போய் பாருங்கள், கர்த்தர் வந்து நாட்களில் உங்கள் பிள்ளைகளையும் அப்படி கொண்டு வராங்க. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் வந்து இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் நம்ம பிள்ளைகள் வந்து நம்மகிட்ட உண்மையை சொல்லி இன்னைக்கு செல்ஃபோன் தரலாட்டினா நான் இந்த சூழ்நிலை நான் இது பண்ணிடுவேன், நான் இல்லை அது பண்ணிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. நீங்கள் எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு உங்கள் பிள்ளைகள் எல்லாம் நம்ம எப்படி வளர்க்கிறோம்? இன்னைக்கு ரெபேக்கால்ட்ட இருந்த நல்ல ஒரு குணாதிசயம் நம்ம பிள்ளைகள்கிட்ட காணப்படுதா? நம்ம பிள்ளைகள் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிற ஒரு பிள்ளைகளா? என் மகன் என்னைக்கு இந்த மார்க்கு குறைய வாங்கினானோ அன்னையிலிருந்து வேதத்தை வாசித்து ஜெபிக்கிற பழக்கத்தை கொண்டு வந்து விட்டான். அல்லேலூயா. ஆமா, அது அதிகாலையில் எந்த நேரத்தில் இருந்துச்சாலும் அந்த ஜெபம் நடக்குது. அல்லேலூயா. அதனால நம்ம பிள்ளைகள்கிட்ட அந்த ஜெபம் நடக்குதா? நம்ம பிள்ளைகள் வந்து நம்மகிட்ட ஃப்ரீயா வந்து பேசுதா? அன்னைக்கு ஒரு சூழ்நிலையில ஒரு நல்ல அன்பு, நல்ல உறவு காணப்பட்டது, நல்ல குணாதிசயம். அன்னைக்கு ரெபேக்கால்ட்ட அந்த குணாதிசயம் இருந்ததுனாலதான் அந்த ஊழியக்காரங்களுக்கு தண்ணியை கொடுத்து அவங்களுக்கு வார்த்தை கொடுத்து. இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கு? நம்ம பிள்ளைகள் சமுதாயத்துல எப்படி இருக்கு? ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கு? இன்னைக்கு ஆவிக்குரிய பிள்ளைகளா இருக்க நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்? ஆவிக்குரிய பிள்ளைகளா நீங்களும் நானும் எப்படி இருக்கோம்னா இப்ப நம்ம இருக்கோம். நீங்க சொன்னீங்களே இன்னைக்கு போதகர் நம்மளுக்கு நேராக பேசுறார், வார்த்தை வருது, அது நம்மளுக்காக தான் இருக்குது. ஆனா யார் எத்தனை பேர் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம்? இன்னைக்கு இந்த போதகர் பேசுற இந்த வார்த்தைய வெளியே போய் ஒரு போதகத்தை கேட்டு, வெளியே உள்ள தீர்க்கதரிசிகிட்ட கேட்டு, என் போதகர் இப்படி பேசுறாங்க, இப்படி நடத்துறாங்க, இது நல்ல இந்த இவங்க பேசுறது கரெக்டா உண்மை, இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம கேட்கிறோம்? எத்தனை பேர் உள்ள உட்கார்ந்து நம்ம பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகள்ங்கிறது சொல்றது குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் மட்டும் இல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகளாகி நம்மளும் ஒரு குடும்பம் தான். அல்லேலூயா. அப்ப அந்த குடும்பத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம்? இன்னைக்கு போதகர் சொல்லிட்டாங்க ஒரு வார்த்தை, அப்ப சொல்லிட்டாங்க நம்ம போதகர் என்ன இப்படி ஒரு அன்புள்ளாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, இப்படி பேசுறாங்க. நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு தனிப்பட்ட இன்னைக்கு நம்ம போதகர் இப்படி பேசிட்டேன்னு தெரிஞ்சோம் இன்னொரு இடத்துல ஒரு இவாஞ்சலிஸ்டின் வராங்க, வரும்போது நீங்க வாங்க உங்க வீட்டுல, அப்போ உங்க போதகர் இப்படி சொல்லிட்டு அப்போ உங்க வீட்டுல ஒரு ஜெப கூட்டம் நடத்துவோம். அப்போ அது போதகருக்கு தெரியாது, நம்ம சொல்ல மாட்டோம். நம்ம எங்க வீட்டுல இப்படி ஒரு ஜெப கூட்டம் நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லி நம்ம போதகருக்கு சொல்ல மாட்டோம். ஏன்னா அவங்க இப்படி பேசிட்டாங்களே, அவர் பேசுறதுக்கு போய் நம்ம ஏன் சொல்லணும்? அப்ப இன்னொரு ஊழியக்காரரை கள்ளத்தனமா, புரியுதா, கள்ளத்தனமா உள்ள கொண்டு வந்து அப்போ ஒரு 6 மாசம் நடக்குது. அப்போ 6 மாசம் உங்க வீட்டுல நடக்கும் போது உங்களுக்கு அந்த மெயின் செட்டுக்குள்ளே அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்துட்டு, அந்த அவங்க சொல்ற வார்த்தைகள், அவங்க கள்ளத்தனமா சொல்ற அந்த வார்த்தைகள், கள்ள போதகம், தீர்க்க தரிசனம் எல்லாமே மெயின் செட்டை நிரப்பிட்டு, அப்போ இதை நிரப்பும் போது நீங்க சபைக்குள்ள வரும்போது உங்ககிட்ட இருக்கிற ஸ்பிரிட் கொஞ்ச நேரத்துல அடுத்தவங்ககிட்ட கிரியை செய்து, அப்போ அவங்க வீட்டுல அவ்வளவு பெரிய பிரேயர் நடக்குது, அப்ப சபைக்குள்ள 10 பேரை இழுத்துட்டு போயிடுறீங்க. தெரியுதா? இன்னைக்கு வீடும் சபையும் ஒண்ணுதான். இன்னைக்கு எந்த சூழ்நிலையில இருக்கிறோம்? இன்னைக்கு ரெபெக்கால்ட்ட இருந்த அந்த நல்ல குணாதிசயம் எதுவா இருந்தாலும் நம்ம சபை போதகர்கிட்ட போய் சொல்லுகிற பிள்ளைகளா நம்ம காணப்படுகிறோமா? கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து. இன்னைக்கு எந்த இடத்துக்கு நீங்க போனாலும், எந்த போதகர் போனாலும் எல்லாருமே இன்னைக்கு உண்மையோட ஜெபிப்பாங்க நிச்சயமே கிடையாது. இன்னைக்கு நாங்கள் வின்சென்ட் செல்வகுமார் அவங்க தீர்க்க தரிசன ஜெபத்துக்கு போனோம். அவங்க சொன்னது என்ன தெரியுமா? 10 சபைகள் தான் ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படுமா. 10 சபைகள் தானா. இப்போ நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம நம்மளுடைய போதகருக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு அடுத்த ஒரு கள்ள போதகம் நம்ம சபைக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நம்மளே காரணமா மாறுறோமா? இதே போலதான் பிள்ளைகளும் நம்ம வாழ்க்கையில பிள்ளைகளும் கள்ளத்தனமா எல்லா காரியத்தையும் செய்து நம்மளுக்கு மறைச்சிடும், நம்மளுக்கு தெரியாது. அதே போலதான் இன்னைக்கு நம்மளும் போதகருக்கு நிறைய காரியத்தை மறைத்து கொண்டு இருக்கிறோம். இனி இப்படி ஒரு காரியத்தை நம்ம செயல்படாதபடிக்கு எல்லாரும் ஒரு குடும்பமா சேர்ந்து, ஒரு குடும்பம் தானே, எல்லாரும் ஒரு குடும்பமா சேர்ந்து இன்னைக்கு நீங்க இருக்க இந்த சகோதரி இப்ப இருக்குன்னு நினைச்சுக்கோங்களேன். இந்த பாப்பா ஒரு ஏதாவது காரியம் பண்ணானா இவளுடைய காரியத்தை இப்ப சபையில சொல்லுறார். இப்ப சபையில இந்த பாப்பாட்ட சொல்ல போகும்போது அப்ப சபைக்குள்ள அது பரவுது. அந்த சபைக்குள்ள அது பரவும் போது அவ தகப்பனார் அந்த இடத்துல இந்த சபைக்குள்ள அந்த இடத்துல அந்த மெசேஜ் கொடுக்க வரும்போது அவரே அவர் பிள்ளைய ஒழுங்கா நடத்தல. அவரை என்னத்த பேசுவார்? நம்ம பேசுவோமா? பேச மாட்டோமா? அப்போ நம்மளுடைய வாயை மூடணும்.
நம்ம வாயை மூடணும். நம்ம வாயை மூடிட்டு அப்போ நம்ம சபைக்குள்ளே என்ன காரியம் நடந்தாலும், இன்னைக்கு எனக்கு என் மகன் இன்னைக்கு ஸ்கூல் போயிருக்கான், அவனுக்கு ஏதோ ஒன்று ஆயிட்டு நான் ரொம்ப அழுது கொண்டு இருக்கிறேன்னா, அப்போ வாங்கக்கா அவங்க பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி ஒருத்தர் பாருங்களை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிறவர்களாக மாறணும். குறை சொல்லுகிறவர்களாக மாறக்கூடாது. இன்னைக்கு நீங்கள் பெண்கள் கூடுகைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க, நல்ல அது சந்தோஷம். ஆனால் நீங்கள் வந்தவங்க யாரை குறித்து கூட ஒரு வார்த்தை கூட குறை பேசக்கூடாது. அல்லேலூயா. நீங்க குறை பேசும் போது இந்த குறைகள் நாளைக்கு நீங்க 4 பேருக்குள்ள பரவும் போது நீங்க அந்த 4 பேரும் அவங்க வீட்டுக்காரங்க கிட்ட போய் சொல்லுவாங்க. அவங்க வீட்டுக்காரங்க சொல்லும் போது சபையில அந்த பரிசுத்தவான் அந்த தகப்பன் நின்று பாஸ்டர் ஏதாவது நடத்துங்கும் போது இவரே மனைவி எப்படி நடத்தலையே, இவரை எப்படி நடத்துல, இவர் என்ன பிரசங்கம் பண்றான்னு நாளைக்கு வரும். இப்போ யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் யாருடைய ஆவிக்குரிய தன்மைகளையும் நம்ம செலுத்த முடியாது. அது கர்த்தருடைய கரத்துல இருக்கு. அல்லேலூயா. பாத்திரம் நல்லா அழகா இருந்ததுன்னா கர்த்தர் நிரப்புவார். அந்த பாத்திரம் பரிசுத்தம் இல்லாம அசுத்தமா இருந்தா கர்த்தரால் நிரப்பப்படவே முடியாது. அல்லேலூயா. நீங்க சொன்னது போல எனக்கு பேச தெரியாது, ஆனா பேச ஆண்டவர் கிருபை கொடுத்தார்ல. எவ்வளவு பெரிய கிருபை. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். நீங்க அந்த அன்பு எல்லாருக்குள்ளேயும் காணப்படணும். நம்ம சபைக்குள்ள முதலாவது நம்ம சபைக்குள்ள அதிகமா காணப்படணும். இன்னைக்கு அந்த ரெபெக்காள்கிட்ட இருந்த ஒரு நல்ல குணம், அந்த அன்பின் நிமித்தம் அந்த நல்ல குணம், நல்ல ஒரு மக என்ன செஞ்சா போய் தன் தகப்பன்கிட்ட போய் நடந்த காரியத்தெல்லாம் சொன்னான். அப்போ நடந்த காரியத்தெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் இவர் போகிறார் அந்த இடத்துக்கு. இந்த ஊழியக்காரன் அந்த இடத்துக்கு கடந்து போகிறார். அப்போ போகும்போது அந்த ஊழியக்காரன் எல்லாம் பார்த்து வீட்டில் எல்லாம் வரவேற்பு கொடுத்து எல்லாம் உபசரித்து முடிச்சாச்சு. அப்போ கடைசியில் ஒரு முடிவு எடுக்க சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. இன்னைக்கு உங்கள் பிள்ளைகளை நல்லபடியாக நீங்கள் சொல்லி கொடுத்து, இன்னைக்கு உங்கள் பிள்ளை ஒரு 10ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கு, 11ஆம் வகுப்புக்கு போக போகிறான், 12 11 போக போகிறான்னா அவனை முடிவெடுக்க விடுவீங்களா? உங்கள் முடிவை அவன்கிட்ட திணிப்பீங்களா? இருக்கும். என்னுடைய இதை நான் சொல்லியிருக்கேன் என் மகனுக்கு, நீ மேத்ஸ் குரூப் எடுத்தனா டாக்டர் படிக்கலாம், உன்னை டாக்டர் படிச்சு நான் ஊழியத்துக்கு நான் உண்மையை சொல்லிக்கிறேன். ஏம்மா உன் ஆசையெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது, என்னம்மா அனுப்பாட்டு அப்படின்ட்டான். அப்போ நான் சொன்னேன், என்ன சொன்னேன், போய் ஏசப்பாட்டை நான் உன்னேன்னு சொன்னேன். இப்போ நீ குறைய மார்க் எடுத்துட்ட, ஏசப்பாட்டை போய் ஜோமு நான் வாலிபர் கூட்டத்துக்கு அப்படிதான் பொருத்தனை பண்ணி வந்தான். ஏசப்பா எனக்கு செகண்ட் குரூப்பு கிடைக்கணும் ஏசப்பா, நான் அந்த வாலிபர் கூட்டத்துக்கு போறேன்னு பொருத்தனை பண்ணி வந்தான். கர்த்தர் அவன் பொருத்தனை ஆண்டவர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் உங்க பிள்ளைகளை அம்மா போ ஆண்டவர் சமூகத்துல ஜெபம் பண்ணு, உன் இருதயத்துல ஏசப்பா என்ன சொல்றாங்களோ அதை எழுதி. இன்னைக்கு உங்க பிள்ளைகளுக்கு முடிவெடுக்கக்கூடிய நல்ல ஒரு தைரியத்தை கொடுத்துருக்கீங்களா? நல்லா ஆராய்ந்து பாருங்க. இன்னைக்கு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல தைரியத்தை உங்க பிள்ளைகளுக்கு வளர்த்து வச்சிருக்கீங்களா? எந்த முடிவு எடுக்காம இன்னும் நம்ம பிள்ளைகளை நம்மகிட்டே இப்படி சேர்த்து வைத்து கொண்டே இருந்தானா ஒரு முடிவுமே இனி இந்த உலகத்துக்குள்ள போராடுவதற்கு ஃபர்ஸ்ட் ஏசப்பா, ரெண்டாவது அவன் ஏசப்பாவோட இருந்தா தான் இந்த நாட்களில் நம்மளால போராட முடியும். அவனால நல்ல ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நானும் நீங்களும் எத்தனை நாட்கள் இருப்போம்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஒன்னே ஒன்று நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துக்குவோம். ஏசுங்கிற ஒருத்தரை கற்றுக் கொடுத்துருவோம். அவன் எந்த சூழ்நிலையில எங்க இருந்தாலும் கர்த்தர் அவனை கொண்டு தூக்கி எழுப்பார். அல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் பெற்றோர்கள் இந்த பிள்ளைகளுக்கு நல்ல முடிவு எடுக்க கொடுத்துருக்கீங்க? நீங்க முடிவெடுக்கு, இம்மா அங்க வா ஜெபம் பண்ணு, இது உன்னுடைய இருதயத்துல என்ன தெரியுதோ அதை எடு, அது எங்களுக்கு திருப்தி. இன்னைக்கு அவனை அந்த முடிவை எடுத்த பிறகு அவனுக்கு வழிகாட்டியா அவன் பின்னாடியா நம்ம எத்தனை பெற்றோர் இன்னைக்கு ஓடுகிறவர்களா இருக்கிறோம். நம்ம நினைச்சுக்கோ, நம்ம எத்தனை பெற்றோர்கள் இன்னைக்கு ஓடுகிறவர்களாக இருக்கோம். இன்னைக்கு ஒரு பிரின்ஸ் ஒரு நாள் நாங்கள் எல்லாம் 6 பேருக்கு ப்ரேயர் வாங்கி போயிட்டு இருக்கும்போது 11th படிக்கலையா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எங்கள் அப்பாட்ட அப்போ வசதின்னு சொன்னப்போ நான் ரொம்ப எதனைப்பட்டப்பா ஏசப்பா இப்படிலாம் ஒரு ஊழியத்துக்கு ஃபாஸ்ட்டாக இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளோ வந்திருக்காங்களே ஏசப்பா. அந்த வார்த்தை சொல்லும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அந்த இடத்துல நான் என்னையும் நினச்சி பார்த்தேன். எல்லாருமே நல்லா வசதியாக இருக்காங்க. இப்போ அடுத்தது என் பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியல ஏசப்பா. நான் கண் கலங்குறேன். ஒரு இடத்துல என் வீட்டில் போய் நான் கண்ணு ரொம்ப கலங்குறேன். யார்ட்டையுமே போய் நான் காசு கேட்க முடியும் அப்படின்னா ஏசப்பா, நான் கர்த்தருடைய ஊழியத்தை உண்மையாக செஞ்சதுனால ஏசப்பா என் மகனை கைவிடாமல் கர்த்தர் நல்ல ஒரு ஸ்டார் ஸ்கூலில் போய் சீட்டு கிடைக்க கர்த்தர் உதவிச்சிட்டேன். இது எனக்கு பெருசு. நான் நினைச்சு பார்க்க முடியாது ஒரு அற்புதம். ஏன்னா செல்போன் தொலைஞ்சிட்டு அவன் எங்கள் அண்ணன் தான் ஃபீஸ் கட்ட காசு கேட்கணும். சரி அப்போ இந்த பொருளே உன்னால் பாதுகாக்க முடியலன்னா உனக்கு எப்படி நான் திரும்ப தருவேன்னு அவன் சொல்லிடுவான். அப்போ அதுக்கு மேலே ஒன்றுமே பேச. இப்போ கூட எங்கள் வீட்டில் எல்லாருமே நீ வேலைக்கு போ நான் அப்போ கூட சொன்னேன்மா ஏசப்பா ஊழியத்துக்கு அழைச்சிட்டேன். நீங்கள் எல்லாரும் நீ கேட்கறதுக்காக நான் இன்னைக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. என் வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு அற்புதம். என்ன 3 மாதம் அந்த சிஸ்டர் வீட்டில் வேலைக்கு போகலன்னு சொன்னாங்கல்ல, அந்த வேலைக்கு என் மாப்பிள்ளை போன மாதம் போகலை வேலைக்கு.
நீ வந்து பிள்ளைய கொண்டு போய் டிப்ளமோ நர்சிங்கில் சேர்த்தா தான் நான் வேலைக்கு போவேன்னு சொல்லிட்டாரு. வேலைக்கு போகவே இல்லை, போன மாதத்துக்குள்ளே போகலை. ஆனால் இருந்தால் நல்லா ஆண்ட ராஜ சாப்பாடு தான் பாரு. எப்படி உட்காந்து சாப்பிடணும் சாப்பிப்பா, உங்களுக்கு வந்ததுதான்ப்பா வாழ்வு. ஜம்முன்னு சாப்பிட்டு ஜம்முன்னு தூங்கி எந்திரிச்சு ஒரு ரவுண்டு தொப்பை நல்லா பெருகிட்டு. உண்மைதான், ஆறு கிடைக்காது. ஆனால் உங்கள் அம்மா ஒன்னே ஒன்று கரெக்டாக ரெஜினா விட்டு எங்கேயும் பேராது மட்டும் சொல்லி அனுப்பியிருக்கு. அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்கன்னு. ஆமாம், கரெக்டாக. அப்போது காசுக்கு நான் என்ன செய்யுதுன்னு புலம்பிட்டு நல்லா சாப்பிட்டேன். உண்மையிலே நான் அந்த சாப்பாடெலாம் குறைக்கணும். ஏன்னா ஆர்டர் பேசிட்டாரு மாப்பிள்ளையை பற்றி. ஏன்னா அந்த ஆத்துமாவை நான் ஓன்ட்ட கணக்கு கேட்பேன். சுத்தம் மனநிலைமை பாதிக்கப்பட்டவர். 40 பவுன் நகை போட்டு வந்தேன். இந்த காதில் போட்டுக்க இந்த கம்மல் மட்டும்தான் எனக்கு மிச்சமாக இருக்குது. எல்லாமே அடையில தான் இருக்குது. ஆனால் அது எப்படி திருப்பவும் தெரியாது. திருப்பினாலும் என் தங்கச்சி மாதிரி திருப்பிட்டு போகிற அதில் எனக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா அவள் பொட்டு பிள்ளை வச்சுருக்காங்க, வச்சுட்டு போட்டோம் அப்படின்னு அதெல்லாம் வருத்தப்படலை. கர்த்தர் அனுதினம் என்னை நடத்துகிறார். அதனால நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. ஏன்னா எங்கள் அம்மா அதை குறித்து ரொம்ப வேதனைப்படுவோம். இப்போ வரைக்கும் வேலைக்கு போகிறதுனா எம்மாக்கு வா, நான் எனக்கு வந்து கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு, எனக்கு ஊழியம் இருக்குது. என்னைக்காவது உன் வீட்டில் வந்து நான் நின்று எம்மா எனக்கு பருப்பு இல்லை, எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எனக்கு கொடுங்க, நான் என்னைக்காவது கேட்ட நாளாக இருந்தால் வாயை திறக்கணுமா, இல்லைன்னா வாயை மூடிடுமா. ஆமாம், 2 முருங்கைக்காயை கொண்டுட்டு வந்துட்டு 4 மணிக்கு வாரியா 2 முருங்கைக்காய் கொண்டு வந்திருக்கேன், வாரியா ஏம்மா முருங்கை கொண்டு வந்து செக்யூரிட்டி கொடுத்துட்டு போவேன், வாங்கிட்டு போவேன். நீ வாங்கிடுவேம்மா, வாங்கலாம்னு செக்யூரிட்டி வீட்டில் இருந்துட்டு போகுது அப்படிமே. 50 ரூபா காசு கேட்டால் எங்கள் அம்மா கொடுக்காது. 50 ரூபா கொடுக்க மாட்டேங்கம்மா, நீ அதுக்கு மேலே பேசாத, போயிருமா அப்படின்றேன். ஆமாம், ஏம்மா நேற்று 2 நாளைக்கு முன்னாடி முருங்கைக்காய் ரெஜினா முருங்கைக்காய் கொண்டு வந்திருக்கேன், ரெஜினா 2 முருங்கைக்காய் கொண்டு வந்திருக்கேன். எங்கள் அம்மா சொல்லுது, ஏம்மா ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு போமா, இதை கூட செய்ய மாட்டேங்க, எனக்கு காசில் வேலைக்கு போனால் போக மாட்டேங்க. அப்பா ஆண்டவர் இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வேலைக்கு போகிறத விட ஆண்டவர் ஊழியத்தை செய்கிறதுனால நல்ல சாப்பாடு, நல்ல வஸ்திரம். இன்னைக்கு 70,000 ரூபா வாடகை கொடுக்கணும். நல்ல ஒரு ஓனரம்மா கலா இதை கேட்கணும். நல்ல ஓனரம்மா. அது எப்படி தெரியுமா, எங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு தான். ஆனால் எங்கள் 2 பேருக்குள்ள உறவு எப்படி தெரியுமா, 2 பேரும் சகோதர சகோதரிகள். அல்லேலூயா. ஏன்னா எங்கே போனாலும் அவள் அக்கா, நான் தங்கச்சி. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் 2 பேருக்கும் ஒத்து போவோம். எல்லா விஷயத்துலையும், பிள்ளைகள் விஷயத்தும் சரி, ஆவிக்குரிய விஷயம், எல்லா விஷயத்துலையும் 2 பேருக்கும் ஒத்து போயிருமா. அவள் அக்கா, நான் தங்கச்சி. உங்கள் அக்கா என்ன இவ்வளோ தண்டி செயின் போட்டிருக்கா, நீ ஒரு செயின். அவள் வந்து வசதியாக இருக்கா, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், அதனால் இல்லை எனக்கு போட விருப்பம் இல்லை, அவள் போட்டிருக்காரு. சரிம்மான்ட்டு அப்படி போயிடுவாங்க. என்ன சொல்கிறேன், ஆண்டவர் அந்த கிருபையை தந்தது நிமித்தம் அந்த சாப்பாடு உண்மையிலே இந்த கொஞ்ச நாட்களாக நான் நல்லா இசப்பாக கவனிச்சிட்டு வரேன். எங்கள் வீட்டில் நல்ல ஆகாரம் ஆண்டவர் நல்லா தருகிறார். கறி எடுத்து சாப்பிடலாம் ஆண்டவர் கிருபை வச்சிருக்கிறார். இந்த நாட்கள்லாம் இதெல்லாம் ரொம்ப நாட்கள் ஆண்டவர் அதெல்லாம் நான் இல்லாமல் இருந்த நாட்கள் உண்டு. ஆனால் நான் சாப்பிட மாட்டேன், நான் எது அவ்வளோவா நான் சாப்பிட மாட்டேன். நான் கூட என் பிள்ளைக்கு சாப்பிடக்கூடிய வயசு அவனுக்காவது கொடுக்கணும். ஆண்டவர் வந்து நாட்கள் அதை நடத்துவார். அதுக்கு காரணம் என்னென்னா, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறதுனால, உண்மையாக ஓடுகிறதுனால கர்த்தர் எனக்கு அதை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நம்ம சபைக்கு உண்மையாக இருக்கோம், நம்ம பிள்ளைகளை உண்மையாக நம்ம வளர்க்குறோம். இன்னைக்கு வந்து ரெபெக்காள்கிட்ட உங்கள் குடும்பம் வந்து கேட்குது, நீ இந்த மனுஷனோட போக ஆயத்தமான்னு கேட்குது. நல்ல கவனிங்க, இந்த மனுஷனோட போக நீ ஆயத்தமான்னு கேட்குறாங்க. அப்போ அவன் வந்து ஈசாக்கை பார்க்கல. ஈசாக்கு கருப்பா சிகப்பா எப்படி இருப்பாங்க அப்படின்னு கூட தெரியாது. ஆனால் அவளுக்குள்ள இருந்த அபிஷேகம், அவளுக்குள்ள இருந்த ஜெப தாகம், நிச்சயமா அந்த பெண் வந்து கர்த்தருக்கு பிரியமான ஒரு மகளாக இருந்திருக்கணும். உண்மைதானே? உண்மைதானே? அப்போ டக்குன்னு அவள் கேட்டவங்க போகணும்னு சொல்லிக்க மாட்டேன். ஆனால் அந்த மகனுக்கு இதை எப்படி நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, நான் வந்து இப்போ பாஸ்டர் ஜெபம் நடத்துனாங்க, இவங்க ஜெபிக்கும் போது இவங்ககிட்ட இருந்து ஒரு அபிஷேகம் கடந்து வந்து நம்மளை நிரப்புது. அந்த இது நம்மளால உணர முடியுது. நிச்சயமா ரெபெக்கா தண்ணி வார்த்து ஊற்றும் போது இந்த ஊழியக்காரர் இருந்த அபிஷேகம் அந்த மகளை டச் பண்ணியிருக்கணும். அல்லேலூயா. அப்பா கட்டாயம் டச் பண்ணியிருக்கணும். அப்போ அந்த டச் பண்ண போகும்போது தான் ஆண்டவர் கட்டாயம் வந்து அந்த பிள்ளைங்க அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நல்ல உறுதியான முடிவு கேட்குறாங்க. அவங்க குடும்பத்தை கூப்பிட்டு நல்ல ஒரு முடிவு எடுக்க கேட்குறாங்க. நீ போறியா, அந்த மகனோட நீ போகிறாயா? அப்போ இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு போய் ஒரு மாப்பிள்ளை பார்த்தா, ஒரு மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் மாப்பிள்ளையோட பேசணும், அந்த பெண்ணோட பேசணும். நடக்குதா நடக்கலையா? இன்னைக்கு ரெபெக்காள் மாப்பிள்ளையே பார்க்கல. உண்மைதானே? ரெபெக்காள் வந்து ஈசாக்கு எப்படி இருப்பான்னு கூட ரெபெக்காளுக்கு தெரியாது. அவள் கருப்பா சிகப்பா வளர்த்தியா குள்ளமா எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்க வீட்டில் கேட்க இந்த மனுஷனோட போகிறியான்னு கேட்டோன்னா போகிறேன்.
இப்போ ரெபெக்காள் ஆயத்தமாகி ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த மகனோட கடந்து போவதுக்கு ஆயத்தப்படுறாங்க. அப்போ ஆயத்தப்பட்ட அந்த மகள் வந்து ஒரு நல்ல மகளா இருந்து ஒரு முடிவு எடுத்து அந்த இடத்துக்கு போறாங்க. அப்போ போகும்போது கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிச்சு நம்ம போறோம். நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம நம்ம வந்து நம்மளோட முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு கலக்கம் இருக்குமா இருக்காதா? ஏன்னா எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை தான் முக்கியம், ரொம்ப இந்த அன்பு. அப்போ இந்த அன்புக்குள்ள ஒரு குடும்பத்தை கட்ட போறோம். அப்போ அந்த ஒரு கலக்கம் இருந்திருக்கும். ஆனா அவ சுயமா முடிவு எடுக்கல. அதுல போய் தேவ சமூகத்துல காத்திருந்து எப்படி ஜெபித்து அவ மனசுக்குள்ள ஒரு சமாதானம் வந்ததுக்கு அப்புறம்தான் அந்த மகள் இந்த மகனோட போக சம்மதிச்சிருக்கலாம். அல்லேலூயா. எல்லாருக்கும் தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? தூக்கம் வருதுன்னா நம்ம முகத்தை கழுவிக்கோங்க. கொஞ்ச நேரம் அவனுடைய சத்தியத்தை கேளுங்க. இந்த வசனத்துக்கு, இந்த வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்வார். அல்லேலூயா. அவ போவன்னு சொன்ன உடனே என்ன செஞ்சா? அவ கொண்டு போய் கிறிஸ்துவின் சந்ததிக்குள்ள கொண்டு போய் ஏசப்பா அவளை வச்சாங்க, ரெபெக்கால. அல்லேலூயா. ரெபெக்காட்ட இருந்த நல்ல ஒரு குணாதிசயம் எல்லா பெண்கள்கிட்டையும் பார்க்க முடியாது. ஆனா சில பெண்கள், ரூத்து தியாகம் பண்ண ரூத்து வந்து தாமாரு வந்து பேர் அந்த விபச்சாரம் செய்த ஸ்திரீ, அந்த ஸ்திரீ எல்லாருமே வந்து ஒரு கரையை செலுத்தியிருப்பாங்க. ஆனா இந்த மகள் வந்து இதை எல்லாவற்றையும் விட ஒரு நல்ல ஒரு குணாதிசயமான பெண். அல்லேலூயா. அவ முடிவு, அப்போ அந்த ஒரு முடிவு எடுக்கும் போகும்போது எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது கூட தெரியாம ஒரு நல்ல முடிவு எடுக்க குடும்பத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. ரெபெக்காள் ஒரு முடிவு எடுத்து எங்க போறாங்க? ஈசாக்கு இருக்கிற அந்த இடத்துக்கு கடந்து போறாங்க. ரெபெக்கா வந்து கடந்து போறாங்க, அந்த இடத்துக்கு கடந்து போறாங்க. அப்போ கடந்து போகும்போது அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கோங்க. அந்த வசனம் 26வது அதிகாரம் வாசிங்க. 65 தான். அந்த இடத்துக்கு இங்க இருந்து அழைத்து கொண்டு போகப்படுறாங்க. இன்னைக்கு வந்து இந்த ரெபெக்காள் வந்து இந்த இடத்துல இருந்து இங்க அழைத்து கொண்டு போகப்படுறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய பெண் பிள்ளைகள், இன்னைக்கு எத்தனை பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு முடிவு இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு திருமண வாழ்க்கையோ இல்லை படிப்பு காரியமோ, மேற்கொண்ட படிப்பு எந்த ஒரு காரியமா இருந்தாலும் இன்னைக்கு ரெபெக்காளை போல நம்ம பிள்ளைகளுக்கும் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம், ஆவிக்குரிய ரீதியில. அல்லேலூயா. ஆவிக்குரிய ரீதியில நம்ம கற்றுக் கொடுத்துருக்கிறோமா? இன்னைக்கு ரெபெக்காவை தூரத்துல ஈசாக்கு பார்த்தோன்னே, ஈசாக்கு வந்து அந்த 3 வருட காலம் வந்து ரொம்ப துக்கம். தன் தாயிட்ட அவ்வளோ ஒரு அந்யோன்யமா அவ்வளோ அன்பா இருந்தது. தன் தாய் இறந்த உடனே அந்த துக்கம் ரொம்ப ஈசாக்க ரொம்ப பாதித்துட்டு, அப்போ அந்த ரெபெக்காவை அழைத்து வந்த உடனே தன்னுடைய தாயினுடைய கூடாரத்துக்கு தான் அழைத்து கொண்டு ஓடுகிறான். அழைத்து கொண்டு அந்த கூடாரத்துக்கு ஓடும் போது, தாய்க்கு கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு ஓட போகும்போது ரெபெக்காள் அந்த நேரத்தில் அப்போ அவங்களுடைய அன்பு எப்படிப்பட்டது இருந்திருக்கும். என்ன ஒரு நல்ல முடிவு எடுத்து தன் தகப்பன் வீட்டில இருந்து தன்னோட வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முடிவு எடுத்து அந்த இடத்துக்கு வரா. ஈசாக்கு எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆனா ஈசாக்கு வந்து இறங்கின உடனே எல்லாருக்கும் ஒரு ஆசை தான் இருக்குன்னு, மருமக வந்தாலும் மகன் வந்தாலும். இன்னைக்கு எத்தனை வீட்டில் எத்தனை பேர் மாமியாருக்கு மருமகளை பிடிக்கி, இன்னைக்கு மருமகளுக்கு மாமியாரை பிடிக்குது. எத்தனை குடும்பங்களில் நம்ம குடும்பத்தை கட்டி எழுப்பதான் நம்ம ஒரு மகள் வாரா அப்படின்னு நம்ம நினைக்காம எத்தனை மாமியார் ஐயோ வராளே நம்ம மகனை நம்மளை விட்டு பிரிச்சிருவாளேன்னு இன்னைக்கு எத்தனை மாமியார் வெளியில நம்ம மருமகன்னு சொல்லிட்டு உள்ளத்துக்குள்ள எத்தனை மாமியார் இப்படி நினைச்சு கொண்டு இருப்பாங்க. நினைச்சு பாருங்க. உலக பிரகாரமா நம்ம நினைச்சு பார்ப்போம், எத்தனை மாமியார் இன்னைக்கு அப்படி நினைச்சு கொண்டு இருப்பாங்க.
உள்ளத்துக்குள்ள. அப்போ அது வந்து அப்போ அந்த ஒரு வேஷம் நம்ம தரிக்க கூடாது. கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நம்ம அப்படி ஒரு வேஷம் தரிக்காம, நம்ம வந்த மருமகளும் நம்ம அம்மா அப்பா நம்ம இன்னைக்கு வந்து எனக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுக்க யாரும் இல்லை. இன்னைக்கு எங்கள் மாமியார் இருக்கு. என் மாமியார்கிட்ட கரெக்டாக நான் 1 மாதம் தான் இருந்தேன். இல்லையா? ஆமாம். மாமியார் என்னை பார்த்தோன்னா முடி இவ்வளோ கிடக்குமா? எங்கள் மாமியார்லாம் என்னை பார்த்தோன்னா முடிய நான் நிற்கன்னா டக டகடான்னு கொண்டு விட்டுறேன். நான் அங்கிட்ட போயிட்டேன்னு நினச்சிக்கோங்க, முடி இங்கே வரைக்கும் வளைச்சி போட்டுறோம். அப்படியே நான் வெளியில் எங்கே போனாலும் வாசலில் நின்று எங்கே போகிறான்னு அந்த முக்கு டேனிங் வரைக்கும் பார்க்கும். இருந்தாலும் உள்ளதுக்குள்ளே நம்ம மகனுக்கு ஒரு பொண்ணு கிடைச்சுன்னு சந்தோஷம் இருக்கும். இருந்தாலும் நம்மளை விட்டு பிரித்து கொட்டுவேன். எங்கள் மாமியார் எனக்கு எத்தனை 3 நாத்தனா, 2 குழந்தை, பெரிய குடும்பம் தான். அப்போ எங்கள் மாமியார் பேசினதே கிடையாது. அப்போ நான் எனக்கு ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு நாள் அழுது ரொம்ப வேதனைப்பட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப பாடுபட்டேன். அவட்ட ஓயாமல் போய் நான் உதவிக்காமல் நின்னேன். அவங்க மேலே ரொம்ப கசப்பு வச்சுருந்தேன். நாங்கள் ஒரு நாள் ப்ரேயர் வாய்க்கு போகும்போது பாஸ்டர் ஜெபம் பண்ணி வீட்டுக்கெல்லாம் போய் ஜெபம் பண்ணிவிட்டு மாமியாருக்கான தலையை கொடுக்கவே இல்லை. செபிக்க கடைசி வரைக்கும் வரல எங்கள்கிட்ட. அப்போவும் ஜெபம் பண்ணிட்டு எங்கள் மாமாட்ட மட்டும் ஜெபம் பண்ணிட்டு கடந்து வந்தோன்னா இன்ன வரைக்கும் ஃபோன் நம்பர் தருவாருச்சுன்னா வீட்டுக்கு வருவோம் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே வரலை. அதனால் அவங்க மேலே எந்த விதத்தில் எனக்கு கசப்பு கிடையாது. நல்ல மன்னிப்போ எல்லாமே கிடைச்சாங்கன்னா எனக்கு ஒரு ஆசை தான். கடைசி காலத்தில் மாமனார் கூட இருப்பணும். ஒரு நாள் கேட்டுச்சு, ரிஜினா ஆப்பம் எப்படி சுட்டு ஆப்பமா உங்கள் வீட்டில் ஆப்பமான்னு 3 தடவை கேட்டுட்டு எனக்கு அது கஷ்டமாக போயிட்டு, ஐயோ இவ்வளோ ஆசைப்படுது, நம்ம கொடுத்தாலும் சாப்பிடாது, கொடுத்தா சாப்பிடாது, எதையும் போட்டு வச்சுப்போம் அப்படிங்கிற எண்ணமும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ சாப்பிடாது. ஆனால் எங்கள் மாமனார் என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க, என்ன கொடுத்தாலும் சாப்பிடு. அப்படி குணம். என் குழந்தை 2 பேரும் நல்ல குணம், குழந்தைலாம் குறைச்சி நல்ல குணம். ஆனால் அவங்களுக்குள்ள என்னென்னா இவர் இப்படி கெட்டி தந்துட்டாருன்னு சொல்லி எங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனை பண்ணதுனால அவங்களுக்கு வந்து நாங்கள் பண்ண பிரச்சனை பெருசாக தெரிஞ்சிச்சு. அதனால இன்ன வரைக்கும் என் கூட எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 16 வருஷம் முடிஞ்சு இந்த ஆகஸ்ட் வந்தால் 17 வருஷம் பிறக்க போகுது. இன்ன வரைக்கும் என் மாமியார் என் கூட வந்து பேசவே மாட்டேன். நான் சொல்லிட்டு இருந்தேன், கடைசி காலத்தில் எனக்கு செய்யாத உதவிக்கு படுக்கையிலேருந்து தான் போவீங்க, பாருங்க இன்னும் 4 மாடிக்கு ஊழியத்துக்கு போகிறேன். என்ன இருந்துச்சுன்னா அம்மா எப்படிலாம் நீங்கள் என்னைய பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் போகும்போது அன்றைக்கெலாம் பேசின அந்த வார்த்தைலாம் உங்கள் மனசை காயப்படுத்தினா மன்னிச்சுக்கோங்க, என்ன தெரியாமல் பேசு. ஆனாலும் உள்ளத்துக்குள்ள ஒரு பாசம் ஓரமாக இருக்குது. நம்ம மருமகா அப்படிங்கிற ஒரு பாசம் இருக்கதான் செய்யுது. ஆனால் இன்றைக்கி நம்ம தான் வந்து அந்த நேரத்தில் வரும்போது நம்மளுக்கு பக்குவம் கிடையாது. 2வது வந்து புரிந்து கொள்ளுதல் இல்லை. அப்போ எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு வந்து அவங்க மேலே அப்படி திசை திருப்பிட்டானா. இன்றைக்கி உள்ள பிள்ளைங்க எப்படி இருக்குது, இன்றைக்கி நம்ம பிள்ளைகளை நம்ம ஒரு முடிவெடுத்து ஒரு திருமணத்துக்கு நம்ம முடிச்சு கொடுத்தாலும் இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது நல்லா சிந்திச்சுக்கோங்க. இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் திருமண வாழ்க்கைக்குள்ளே கொண்டு போகிற நிலைமையில நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்குது, நம்ம பிள்ளைகளை நம்ம எப்படி வளர்த்துருக்கோம். இன்றைக்கி போனால் அந்த குடும்பத்துக்குள்ளே இன்றைக்கி எத்தனை பேர் சொல்ல முடியும் நம்ம பிள்ளைகளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு சொல்ல முடியுமா? இன்னைக்கு இத்தனை குடும்பங்கள் நம்ம வந்திருக்கோம், நம்ம குடும்பத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இருக்கா? கீழ்ப்படிதலில் ஒரு வளர்ச்சி இருக்கா? கீழ்ப்படிதலில் ஒரு வளர்ச்சி இருக்கா? ஆவிக்குரிய வாழ்க்கை நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு இந்த சூழ்நிலை இன்னைக்கு வந்து நிறைய பிள்ளைகளை வந்து நம்ம வந்து கெடுத்து இன்னைக்கு ஒரு செல்ஃபோனுங்கிற இன்னைக்கு வந்து மாமியார் வீட்டில் ஒன்று நடந்தாலும் 10 நிமிஷத்தில் அம்மாவுக்கு போயிருது நியூஸ் பேருது. அம்மா இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு அப்புறம் அப்படியே கிளம்பி வந்துரு. இன்னைக்கு அன்பை குறித்து பேசணும்ல. இந்த அன்பு குடும்ப வாழ்க்கை வந்து அன்பு பாசம் வேற அன்பு வேற. அப்போ இந்த அன்பு இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள கிடையாது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த அன்பு கிடையாது. அப்போ எந்த சூழ்நிலையில் இருக்குது? இன்னைக்கு நிறைய பேர் இன்னைக்கு பிரிஞ்சு போகிற ஒரு நிலைமையில தான் இருக்குது. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை நம்ம அமைச்சு கொடுக்க போகும்போது நல்ல ஒரு முடிவு. ஏமாங்க வா, உன்னை கட்டி கொடுத்தாச்சு, இனி அதுதான் உன் குடும்பம், அந்த குடும்பத்தை தான் போய் கட்டணும், அதான் உன் வேலை. இனிமேல் இங்கே உனக்கு வேலை இல்லை, எது தேவையா சொல்லு, எங்களை பார்க்கணுமா சொல்லு, நாங்கள் வாரோம், இல்லை 2 நாள் வா இரு, எவ்வளோ நாள் சாப்பிடு போ. இன்னைக்கு அந்த அக்கா சொன்னாங்க தெரியுமா, அந்த 200 ரூபா வாஷிங் மிஷின் வாங்கினாங்க. அந்த 200 ரூபா அன்னைக்கு அவ்வளோ பெருசு இல்லையா? நான் செவிச்சிருப்பாங்க. அந்த வாஷிங் மிஷின் வரும்போது அந்த மனசு எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் தெரியுமா? ஏன்னா அதை நான் அனுபவிச்சிருக்கேன். 100 ரூபா கூட நான் அனுபவிச்சிருக்கேன். நான் அவங்களுக்கு அந்த 200 ரூபா அன்றைக்கி அது பெருசு, அது பெரிய விஷயம். அந்த சின்ன சின்ன காரியங்கள் இன்றைக்கி வந்து நம்ம எடுத்த உடனே பெரிய இடத்துக்கு போய் பெரிய லெவலில் நம்ம போய் பயன்படுத்தப்படணும். நம்ம பிள்ளை பெரிய இடத்துல போய் இருக்கணும். நம்ம பிள்ளை பெரிய இடத்துல போய் இருக்கிறதுக்கு அடிப்படைகளை கற்றுக்கொண்டிருக்கான்னு பார்க்கணும்.
இன்னைக்கு எத்தனை பேர் அடிப்படைகளை நம்ம கற்றுக்கொண்டு அனுப்பியிருப்போம் நம்ம பிள்ளைக்கு. இன்னைக்கு நல்ல செல்ஃபோன் பேச, மாடலாக ட்ரெஸ் போட, இன்னைக்கு மாடலாக இருக்க. இன்னைக்கு ரெபேக்கா அன்னைக்கு அந்த மாடலாக இருந்திருந்தா தேவ திட்டத்துக்குள்ள அந்த ரெபேக்கா வந்திருக்க மாட்டாங்க. புரியுதா? இன்னைக்கு மாடலாக இருக்கிறதுக்காக நம்ம பிள்ளைகளை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போயிருக்கோம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளைகளுடைய ட்ரெஸ், உடை, அலங்காரம் எப்படி இருக்கு? இன்னைக்கு பசங்களும் கெட்டு போய் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்காங்க? கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு வந்து என்ன சொல்ல, இன்னைக்கு பணக்காசு ஒரு பக்கம் இருந்து நகை நட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு எவ்வளோதான் இன்னைக்கு பிள்ளைகள் எந்த சூழல் இருந்தாலும் இன்னைக்கு விபச்சாரங்கிற பாவத்துக்குள்ள சந்ததி ஃபுல்லாக விழுந்து கிடக்கு. போதைங்கிற வஸ்துக்குள்ள இன்னைக்கு எல்லா சந்ததியும் விழுந்து கிடக்கு. அன்னைக்கு ரெபேக்காள் வந்து அன்னைக்கு கர்த்தருடைய காரியத்தை அறிந்து ஜெபித்து தேவ திட்டத்துக்குள்ள நான் உன்னை கொண்டு போறேன்னு கர்த்தர் பேசுறதுனால போச்சு. இன்னைக்கு நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, சபைக்குள்ள இருக்க நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் பேசுகிறவரா இருக்காரா? கர்த்தர் பேசுகிறவரா இருக்காரா? இன்னைக்கு ஒரு வாலிப மகன் இருக்கா. இன்னைக்கு வாலிப மகன் இன்னைக்கு அந்த பாபிலோனுக்குள்ளதான் அந்த தானியேல் இருந்தாரு, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தாங்க. அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ராஜாவுடைய போஸ்டர் எங்களுக்கு தேவையில்லை, அது எங்களை தீட்டுப்படுத்தும். ஆனால் நல்ல அவங்களுக்கு ஏசப்பா நல்ல போதித்திருந்திருக்கிறாரு, நல்ல தரிசன திட்டங்களை கொடுத்துருக்காரு. அந்த தரிசன திட்டம் கொடுத்ததுனால தான் கரெக்டா அந்த வேலை வரும்போது ஏற்ற நேரத்தில் அந்த வார்த்தையை பேசி எங்களுக்கு ராஜபோஜனம் வேண்டாம், எங்களுக்கு மரக்கறிகளை கொடுங்கன்னு கொடுத்து அதை வாங்கி அன்னைக்கு பாபிலோனுடைய சிறையிருப்பை ஒரு ராஜா சொல்லத்தக்க பலத்த காரியத்தை கர்த்தர் அந்த இடத்துல செய்தார். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போயிருக்கோம். ட்ரெஸ் போடுறது அடிமைத்தனம், பேச்சில் அடிமைத்தனம், பைபிள் வாசிக்கிறதுல அடிமைத்தனம், ஜெபத்தில் அடிமைத்தனம். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் ஒரு அரை மணி நேரமாவது இருந்து ஒரு 2 காரியம் நம்ம தேசத்திற்காக ஜெபிப்போம், கொஞ்ச நேரம் உட்காருங்கம்மா அப்படின்னு சொன்னா உட்கார்றது. அன்னைக்கு ரெபேக்காள் காத்திருந்தாங்க, மணிக்கணக்காக காத்திருந்தாங்க தேவ சமூகத்தில். அந்த குண அதிசயம் கர்த்தருக்கு பிரியமா இருந்ததுனாலதான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யம், கர்த்தருடைய சாம்ராஜ்யம் வந்ததில்ல. 12 கோத்திரம் கர்த்தர் கொண்டு வந்தார்ல. அப்போ எவ்வளோ ஒரு நல்ல முடிவு எடுக்க அந்த ரெபேக்காள் கூட கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு எல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க, தாய்மார் தகப்பன்மார் இருந்தாலும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இனி நம்ம பிள்ளைகள்கிட்ட நான் இது கற்றுக்கொண்டது, என் மகன்கிட்ட இந்த 2 மாதங்கள்ல என் மகன்கிட்ட நான் கற்றுக்கொண்டது, அவ்வளோ ஒரு எரிச்சல் படுவான். நான் பேசுனது அவன்கிட்ட இருக்கிற அந்த எரிச்சல் அப்படியே என்னைய தாக்கும். நான் அவ்வளோ எரிச்சல் பட்டு அவன்கிட்ட பேசுவேன், அப்படியே தாக்கும். இன்னைக்கு காலையில கூட என்ன பண்ணி தக்காளி சோறு கிண்டி இருக்க, குக்கர்ல வைக்காம வடிச்சு இப்படி கிளறி தர, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். இருந்தாலும் நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது. பள்ளிக்கூடம் போறானே ஒரு தட்டில் உள்ள சோறை வச்சு முட்டையை பொறிச்சு 4 வாயை ஊட்டி ஆமா ஊட்டி விட்டேன். அதையும் சொல்லி விடுவான், நீ ஊட்டி விட்டு கெடுத்து நான் 290 மார்க் வாங்கிட்டேன், ஊட்டி விடாதம்மா இன்னும், சரி வச்சுட்டு பாரு சாப்பிடு அப்படின்ட்டு ஒரு கூட்டம் 4 வயசு சாப்பிட்டு நீ சாப்பாடு அப்படியே வச்சுட்டான். அம்மா தயவு செஞ்சு இப்படி சோறு தக்காளி சோறு இப்படி கிளறி தராது, நான் வந்து கேரட்டு சாதம் கிளறி கொடுத்துருவோம், பழைய சாப்பாடு நிறைய கிடக்கு, நைட்டுக்கு வந்து உனக்கு 100 ரூபா சிக்கன் ரைஸ் வாங்க கொடுத்துட்டு வந்துட்டேன், ஏன்னா நைட்டு பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு போ, லேட்டாகவும் நீ சாப்பிட்டுக்கலாம் அன்னைக்கு, அதை கணக்கு பண்ணுவேன். அம்மா இன்னைக்கு உனக்கு பைபிள் ஸ்டடி அப்போ 100 ரூபா கொடுத்துருமா, ஏன்னா அன்னைக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி தருவேன் இருக்கேன். அதனால் கொடுத்துட்டு என் மாப்பிள்ளைக்கு 60 ரூபாய் கொடுத்து நீங்கள் 4 பரோட்டா உங்களுக்கு எது வேணுமோ, இட்லி வேணுமோ எது வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கோங்க, பழைய சாப்பாடு கிடந்தது, மத்தியானம் முட்டை பொரிச்சிச்சோ ஒரு கிழங்கு பொரிச்சோ எது வேணுமோ உங்களுக்கு எடுத்து சாப்பிட்டுக்கோங்க, காலையில் தக்காளி சாதம் சாப்பிட்டா. குடும்பத்தெல்லாம் நம்ம கவனித்து தான் கர்த்தருடைய வேலைக்கு நம்ம கடந்து வரோம். அப்போ இன்றைக்கி பிள்ளைகள்கிட்ட கவனம் செலுத்தி பிள்ளைகள்கிட்ட என்ன ஆவிக்கிறீச்சு, இது ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம், கடைசி நாட்களில் உன் சந்ததி மேலே தான் ஆண்டவர் வந்து ஊற்றப்பட போகிறாரு. நான் கடைசி நாட்களில் பாலகர் வாயினால் நான் வந்து ஒரு காரியத்தை நான் செயல்படுத்த போகிறேன், எழுப்புதல் அக்னியை போட போகிறேன். இன்றைக்கி நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்றைக்கி பிள்ளைகளை பிசாசு ரொம்ப கை வைக்கிறான். இன்றைக்கி வந்து அந்த ஏஐ டெக்னாலஜி அந்த இது வந்துட்டு அது வந்து இந்த தூமாஸ் பிள்ளையார் சிலைக்குள்ள வந்து அந்த டெக்னாலஜியை கொண்டு அதுக்குள்ளே பொருத்தி இன்றைக்கி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கணும், உங்களை குறித்து நான் எப்படி ப்ராப்பர்சி சொல்கிறேனோ அதே ப்ராப்பர்சி அந்த சிலையும் சொல்லும். அப்போ அது சொல்லும் போகும்போது நம்ம பிள்ளைகள் அதை கேட்டால் அதை நம்புமா இல்லை ஆண்டவரை நம்புமா? இது வந்து நூதன
கள்ள போதகம் ஏஐ டெக்னாலஜிக்குள்ளே இப்போ வந்துட்டு இன்னைக்கு நிறைய ஃபாஸ்டர்ஸ் வந்து ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஸ்டேஜுக்கு பின்னாடி அந்த டெக்னாலஜி இருக்குது. அவங்க அந்த டெக்னாலஜி இயக்கும் போகும்போது ஒரு நபர் அப்படி நடக்கிற மாதிரி, பிசாசு இந்த பிள்ளைக்கு இப்போ ஜெபிக்கும் போது இந்த பிள்ளையை விட்டு ஓடுற மாதிரி அவங்க பிம்பத்தை ரெடி பண்ணி இப்படி தங்களை யூடியூப்பில் போட்டு வெளிப்படுத்தி கள்ள போதகம் தங்களை ஆதாயப்படுத்தி கொள்கிறாங்க. இதுதான் கள்ள போதகம். இன்னைக்கு அது வந்துட்டு இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நூதன அறிவுள்ளவர்களாக இருக்கும். அப்போ அந்த அறிவுள்ளவர்களாக இருக்கும் போகும்போது நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே இருந்தாதான் கர்த்தர் தான் காரியத்தை வெளிப்படுத்த முடியும். இல்லையா? என்ன அடுத்தது அதான் வரப்போகுது. பிள்ளைகளை ஜெபிக்க நல்லா கற்றுக் கொடுங்க. ஆவியில ஜெபிக்க கற்றுக் கொடுங்க. ஆவியில பிசாசுகள் அறிந்து என்ன பிசாசு கிரியை செய்துன்னு அறிந்து அந்த பிசாசுகள் என்னைக்கு பள்ளி அறையில பேசுற அந்த வார்த்தை எலிசாவுக்கு தெரிந்ததோ அப்ப அந்த அளவுக்கு நம்ம பிள்ளைகளுடைய ஜெபம் மாறணும். மதில் மேல நிற்கணும். நம்ம பிள்ளைகள் மதில் மேல நின்று ஜெபிக்கிற பிள்ளைகளா மாறணும். ஏசப்பட்ட அந்த பிள்ளைகள் ஜெபிக்கிறதுக்கு நம்ம முழங்கால முடக்கணும். முடக்கி நம்ம பிள்ளைக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுங்க ஏசப்பா நீங்க கேட்கணும். அப்போ கேட்கணும். நீங்க வந்து நான் வந்தேன், நாங்க ஜெபத்தை முடிச்சேன், நான் வந்தேன், நான் ஜெபத்தை முடிச்சேன், இன்னும் இருக்கு, நம்ம செய்தி முடிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் நீங்களும் இருப்பீங்கன்னா தெரியல. இருப்பீங்களா? பேசுங்க. அப்போ இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை வந்து கரெக்டாக நம்ம வளர்க்கறதுல எப்படி இருக்கோம்? ஏக்கா பிள்ளைகளை விட்டுறாதீங்க. நம்ம பிள்ளைகள் தான் கடைசி கால சந்ததி. உங்களை கொண்டு தான், எண்ணியை கொண்டு தான், சாதாரண ஊழியக்காரர்களை கொண்டு தான் தேவன் தெருக்களில பலத்த காரியத்தை எழுப்புத நாட்கள்ல ஆண்டவர் 100% செய்ய போறாங்க. அல்லேலூயா. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமென். அதனால நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வைராக்கியம் செலுத்துவோம். இன்னைக்கு நல்ல முடிவெடுத்த ரெபேக்காள் எங்க வந்துட்டாங்க? நம்ம பிள்ளைகளுக்கு அந்த நல்ல குணம் வந்தா தான் பள்ளிக்கூடத்துல இருக்க பக்கத்துல உள்ளவனை மாற்ற முடியும். நல்ல அன்பு இருந்தா தான். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை சகிக்கும். இந்த இதை நம்ம பிள்ளைகளுக்கு இதை கற்று அடுத்த சந்ததிக்கு இயேசுவை எடுத்து கற்று கொடுத்தா தான் நம்ம பிள்ளைகள் பக்கத்தில் உள்ளவர்களாம் மாற்றுவர்களாக மாறும். இல்லை அப்படின்னா நம்ம பிள்ளை பக்கத்தில் உள்ள பிள்ளை குத்தி ரத்தத்தை கொண்டு வருகிறதால மாறும். ஆமாம், கொஞ்ச நேரத்தில் இருக்கா யாருக்கு ஒருத்தர் ஊழிய அழைப்பு இருக்கோ பிசாசு விடவே விடாது. கரெக்டாக வந்து டார்கெட் பண்ணி உள்ள வந்து உட்காந்துடும். இப்போ கர்த்தருடைய சமூகத்தில் பிள்ளைகளுக்காக முழங்கால முடக்குங்க. வாலிப பிள்ளைகள் தயவு செஞ்சு செல்ஃபோனுக்கு எதுக்குமே இடம் கொடுக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற நாம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியாது. அதுக்கு இன்னைக்கு நான் காலையில் நடந்த ஒரு காரியத்தை நான் சொல்கிறேம்மா. நல்லங்க, 4 நாளைக்கு 1:30 ஆனாலும் சரி 2 மணி ஆனாலும் சரி இருந்து நீங்கள் மெசேஜை கேட்டுட்டு தான் போகணும். எதுக்கு சொல்கிறேன்னா நான் திரும்ப ஆண்டவர் ஒரு தடவை அழைச்சார். எனக்கு போட்ட அந்த பாரம் உங்களுக்குள்ளே கட்டாயம் தெரியும் செய்யணும். அட்டமா தயவு செஞ்சு இந்த மகன் இப்படி பேச நம்மளை உட்கார வைக்கிறாளேன்னு நினச்சிக்கோங்க. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினால் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தான். ஆனால் கட்டாயம் இருந்து நீங்கள் கேட்டுட்டு போங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் பேசுறது பிரயோஜனமாக இருக்கா? இல்லையா? ஆனால் போன வாரம் நான் வீட்டில் படுத்திருக்கும் போகும்போது எங்கள் ஏரியாவில் வந்து கலர்ஜியம்னு சொல்லி ஒரு அண்ணன் இறந்துட்டாங்க கேன்சரில். அந்த அண்ணனை காட்டி அந்த ஒரு அந்த அண்ணனுடைய முகம் அந்த பையன் நீளமாக இருக்கான். அப்போது ஒரு குட்டியான வந்து என் காம்பவுண்டு முன்னாடி நிற்க அந்த நீளமான அந்த பையன் செத்து கிடக்கான். அந்த இதில் செத்து கிடக்கான். அந்த கலைஞன்னு சொல்கிற அவங்க மகன் அந்த பாடி மேலே விழுந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்போது ஏன் ஏசப்பா இதை நீங்கள் காட்டுறீங்க? அப்போ இது யாருக்காக ஜெபிக்கணும்னு தெரில. அப்போ நான் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு காம்பவுண்டில் உள்ளவங்களும் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவர் யாருமே கிறிஸ்துவுக்குள் நல்ல அபிஷேகம் பெற்று ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்தான் போக மாட்டார். அப்போது நான் ஜெபிச்சு முடிச்சிட்டேன். அப்போது நேற்று ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நேற்று என் காம்பவுண்டில் அதே அளவுக்கு வளர்த்தியில் ஒரு பையன் இருக்கான். அவங்க பேர் கவின். அவன் நேற்று என்ன செஞ்சான், பாலத்துக்கு அங்கே சத்யாநகர் அந்த திருச்செந்தூர் ரவுண்டான பாலம் வருதா, அந்த பாலத்துக்கு அங்கே போயிட்டு வரும்போது அவன் எப்படியோ விழுந்து மரண தருவாய், ஆக்சிடெண்ட் ஆகி மரண தருவாய். இப்படி வெட்டு ரத்தம் பீறிட்டு இப்படி வேகமாக அடிக்குமா. அதில் அவன் ஆம்புலன்ஸ்லையும் ஏற மாட்டேன்ட்டான். 4:30க்கு விபத்து நடந்து அவன் தூக்கலை. அதுக்கப்புறம் ஃபோன் அடிச்சு அவன் அப்படியே அவன் எந்திரிச்சு வீட்டுக்கு வந்துட்டான். அந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு அந்த ரத்தம் பீறிக்கிட்டு அடிச்சுக்கிட்டே வந்துட்டான். அப்போ ரத்தம் வெளியில் போகுது. பக்கத்தில் உள்ள ஆஸ்பத்திரியில் போய் தையல் போட போகிறாங்க. தையல் போட விட மாட்டேன்ட்டான். ஆம்புலன்ஸில் ஏற மாட்டேன்ட்டான். அப்போ
பிள்ளைக்கு 2 குழந்தை அந்த பிள்ளைக்கு. அப்போ நான் உள்ள போய் சொன்னேன், என் தம்பி நீ இப்படி இருக்கியே, அவன் செத்து போயிட்டேன்னா என்ன செய்வ? இது கொஞ்ச நேரத்துல ஒரு ரத்தம்லாம் வெளியில போயிட்டு நீ செத்துரும். அவ்வளோ ரத்தம் போய்கிட்டே இருக்கு. நான் பார்க்க ரத்தம் அவ்வளோ வந்து டக்குன்னு உறைஞ்சி இப்படி தக்கையே கிடக்கு. செத்து போனா என் பிள்ளைல அவ பார்த்துக்கிடுவா. பிள்ளைல அவ பார்த்துக்கிடுவா. அதனால பிள்ளைகளை பார்த்துக்கூடும், அதனால எனக்கு கவலை கிடையாது. இப்போ நீ போயிருவாப்பா, அந்த பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு யாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த பையன் மெதுவாக எழுந்திரிச்சு ஒரு பையன் மேலே சாச்சி பெரியாஸ்பத்திரி கொண்டு போய் தையல் போட கொண்டு போயாச்சு. கொண்டு போய் தையல் போட்டோன்னா இப்போ பெரியாஸ்பத்திரியில் போய் சேர்த்தானா முடியலன்னு எப்படி பெட்டில் தானே இருக்கணும். ஒன்று வீட்டுக்கு வந்துட்டான். திரும்ப அங்கேருந்து ஆஸ்பத்திரியிலேருந்து ஸ்டேஷன் போலீஸ் ஃபோன் அடித்து அநேக பேர் வந்து அவனுக்கு இன்றைக்கி தென்காசியில் வாய்தான். இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் அந்த மகனுக்காக நான் ஜெபிச்சதுனால அவன் ஜீவனை ஆண்டவர் பாதுகாத்தார். அல்லேலூயா. அப்போ பாதுகாத்துட்டு இவன் இந்த வெட்டு காயத்தோட ஆஸ்பத்திரி திரும்ப போய் போலீஸ் சேர்த்துட்டாங்க. 1 மணிக்கு சீஃப் டாக்டர் வந்து நான் நாளைக்கு எனக்கு வாய்தா இருக்கு, நான் கட்டாயம் போகணும், இல்லைன்னா எனக்கு தண்டனை அப்படின்னு சொல்லவும் இவன் என்ன செஞ்சான், அதிகாலை 1 மணிக்கு விடவும் 5 மணிக்கு நான் கரெக்டாக நான் 3:30 நான் எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சு கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் அப்படி படுத்துட்டு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண, ஏசப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க, நான் ஊழியத்துக்கு போகிறேன், என் மூலமாக பேசுகிற ஒவ்வொரு கருத்துக்கு நான் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இப்போ 5:30 நான் வெளியில் 5 மணிக்கு நான் வெளியே வரும்போது இவன் என்னடா கெட்டு போட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருந்து இவன் வெளியில் போகிறான், ஆஸ்பத்திரிக்கு போனவன் எப்படி போனான்ட்டு அப்போ பின்னாடியே போனப்போ நீ எங்கே போகிறேன்னு நான் கேட்டேன். அப்போ அதை தம்பி சொன்னா, நான் தென்காசி வரைக்கும் போகிறேன்க்கா, எனக்கு இன்னைக்கு வாய்தா அப்படின்னா. அப்போ அந்த இடத்துல போகும்போது அவனுக்கு அந்த நேரத்தில் நான் சுவிசேஷம் அறிவிச்சேன். இந்த நேரத்தில் போய் அவனுக்காக அந்த இடத்துல நின்று, ஏசப்பா இந்த பையன் கவினோடைய ஜீவன் உங்கள் பார்வைக்கு அருமையாக இருந்ததுனால இன்னைக்கு அவனை ஜீவனோட வச்சீங்க. அதனால இப்போ அவன் தென்காசி கடந்து போகிறான். இந்த புண்ணு இது நிமித்தம் எங்கள் பிள்ளை மயக்கம் போட்டு விழுந்துடக்கூடாது, இவனுக்காக ஜீவனை கொடுத்தீங்க ஏசப்பா, இவனை பாதுகாத்து கொள்ளுங்க, உங்கள் ரத்தத்துக்குள்ளே மறைத்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ண. அவன் மச்சனை கூட வரணும், வராதுன்னு பல்ல கடிச்சாப்புல அவன் போகலை. அதனால ஜோம் பண்ணி விட்டு அப்பா அவன் ஒன்னே சொன்னேன், நீ எங்கே போனாலும் உன் கூட எந்த மனுஷரும் வரமாட்டாங்க, இயேசுவை கூப்பிடு, அவர் ஒருத்தர் தான் அவன் கூட வருவான்னு சொல்லி அனுப்புனேன். அல்லேலூயா. ஏன்னா அவனை குறித்த ஒரு தரிசனத்தை முன்னாடியே காட்டியிருந்தாங்க. பிள்ளையார் அங்கே வச்சு சாமி எங்கள் ஏரியாவில் வச்சுருந்தாங்களா, அந்த இடத்துல போய் இவன் நின்றுட்டு சிலுவையை தூக்கி கர்த்தர் தான் தேவன் அவன் சொல்கிறத நான் இந்த தரிசனத்தில் பார்த்தேன். அல்லேலூயா. அதனால் நான் இது சொல்கிறேன்னா, எனக்கு காட்டி இப்படி ஒரு ஆள் மதித்து வர்றது, முன்னக்குட்டியை ஜெபிச்சு அந்த மரணாவியை கட்டி திரும்பவும் போகும்போது இயேசுன்னு அந்த சுவிசேஷத்தை அவனுக்கு அறிவிச்சாச்சு. போதெல்லாம் தெளிஞ்சு நல்ல நார்மலாக அறிவிச்சாச்சு. அப்போது ஆண்டவர் இப்படி தான் நம்மளை ஒவ்வொருத்தரையும் பயன்படுத்துவார். அப்போ அந்த ஆத்மா போகும்போது சப்போஸ் இதை நம்ம சொல்லியாச்சு, கிரியை செய்கிறது யாரு? கர்த்தர். அல்லேலூயா. ஆமாம். ரெபெக்காள் இப்போ எங்கே வந்துட்டாங்க? ஈசாக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்தது ரெபெக்காள் வேலை என்ன வேலை? நல்ல மனைவி. அல்லேலூயா. நல்ல ஒரு மனைவி. இன்னைக்கு வந்து ஏசாவுக்கு, யாக்கோபுக்கு, ஆபிரகாமுக்குலாம் நிறைய மறுமனையாட்டிகள் இருந்தாங்களா இருக்கலையா? ஆனா ஈசாக்கு ஒரே மனைவி தான். அந்த ஒரே மனைவி. அப்போ ராகேல் கூட வந்து யாக்கோபிட்ட போய் எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை கூடன்னு சொல்லி ரொம்ப கடிந்து பேசுனாங்க. ஆனா ரெபெக்காள் வந்து 20 வருடமா அவங்களுக்கு குழந்தை கிடையாது. ஈசாக்குக்கு 40 வயதுல தான் திருமணம் நடந்தது. 40 வயதுல அவங்க அம்மா இறந்து 37 வயதுல 3 வருடம் அந்த அம்மா இறந்த துக்கத்தை மறக்கிறதுக்காக 40 வயதுல தான் திருமணம் நடந்தது. அந்த 40 வயதுல திருமணம் நடந்து 20 வருஷம் அவங்களுக்கு குழந்தை கிடையாது. ஆனால் அந்த 20 வருஷத்துலையும் கணவன் மனைவி நல்ல அந்யோன்யமாக இருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு குழந்தை பிறந்தோன்னா பிள்ளையாயிட்டு பிள்ளையோடைய வாழ்க்கையை பார்க்கணும். சரிப்பா போயிட்டு வாங்க, அவ்வளோதான். நம்ம கிச்சனில் இருப்போம், மாப்பிள்ளை எங்கேயோ இருப்பார். எல்லாரும் சிரிக்கலாம், உண்மைதானே? பிள்ளைகளாயிட்டு பெரிய பிள்ளைகளாயிட்டு அந்த பெரிய பிள்ளைகளாயிட்டு இனிமேல் நம்ம பிள்ளைகள். ஆனால் நம்ம 2 பேருடைய அன்பு, சகல அன்பு எங்கே போகும்? பிள்ளைகளுக்கு போகும். அப்போ அந்த பிள்ளைகள் போவோம். அப்போ ஈசாக்கும் ரெபெக்காலும் இந்த ஒரு ஆண்டோட அழகான ஒரு வசனம் அதில் சொல்லியிருக்காரு 26ல். அந்த இடத்துக்கு போவோம். 26 நல்ல மனைவி. சாராலாம் 90 வயது 37 வருடம் ஈசாக்கு இருந்தது. அந்த 26வது அதிகாரத்தில் 2-5 வசனம் இல்லை 15
26:15 என்னமா இல்லையா? 26:15 ஆமா 26:8 சாரி 26:8 அவங்க போதும். ரெபேக்காளோட விளையாடும் போது எத்தனை வயசு தெரியுமா? அவருக்கு 80 வயது. 80 வயது. அப்ப 80 வயது இல்லையோ? இன்னைக்கு 80 வயதுல நிறைய பேர் பிரிஞ்சுட்டாங்க. என்ன நிறைய கூட மனைவி ஒரு எல்லை பகுதி, கணவன் ஒரு எல்லை, எப்படி இல்லாம இருக்குது. இன்னைக்கு 40 வயசே எடுத்துக்கிடுவோமே இன்னைக்கு. இன்னைக்கு எப்படி இருக்கோம்? அப்ப நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம எப்படி இருக்கோம்? எல்லாரும் வந்து கவனிங்க, எனக்கு கொஞ்ச நேரத்துல முடிச்சிடுறேன். அல்லேலூயா. இன்னைக்கு வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிள்ளை பெற்றெடுத்தோம்னா அந்த அன்பு போயிட்டு, இன்னைக்கு இந்த அன்பு போனது நிமித்தம், செல்போனு நிமித்தம் அடுத்த பெண்ணோட ஒரு பழக்கம். கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. இன்னைக்கு அந்த அன்பு இல்லாததுனால அடுத்த பெண்ணோட பழக்கம். இன்னைக்கு அந்த தாயிட்ட இருந்த அதே அன்பை ரெபேக்காள் ஈசாக்குக்கு கொடுத்ததுனால தான் அந்த அன்பு ஆரம்பத்திலே அந்த அன்பு கிடைச்சதுனால தான் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க முடிந்தது. அந்த நிலைத்திருக்கிறதுக்கு அந்த மகள் கர்த்தருடைய இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற தாயா இருந்து இன்னைக்கு உங்க கணவர் உங்களுக்கு ஜெபிக்காதவரா இருந்து உங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ண போனாலும் ஆண்டவர் அழகா வெளிப்படுத்துவாரு. அல்லேலூயா. வெளிப்படுத்துவாரு. வெளிப்படுத்த விட மாட்டேன். ஐயோ என் மகன் எப்படி அடுத்த இடத்துக்கு அந்த பாத்திரம் போகலாம், இது என் மகன் பாத்திரம் வான்னு சொல்லி இழுக்கிறதுக்கு கர்த்தர் வெளிப்படுத்திடுவார். நீங்க எத்தனை பேர் அப்படி இருக்கோம்? இன்னைக்கு எத்தனை பேர் கணவன் மனைவி இன்னைக்கு நாங்கள் சபைக்கு வந்திருக்கோம், நம்ம எத்தனை பேர் அப்படி உண்மையா இருக்கோம்? இன்னைக்கு ஜபன்னு ஓடுறதுனால பெரிய விஷயம் கிடையாது. 4 மணியில் எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க. ஜபன்னு ஓடி வரையில ஒயாம இங்க வந்து இருக்கீங்களே, என்ன புருஷனை கவனிப்பீங்களா, பிள்ளைகளை கவனிப்பீங்களா? வாங்க எங்க புருஷனை கவனிச்சு பிள்ளையும் கவனிச்சு வீட்டு வேலையை முடிச்சு தான் வந்திருக்கோம். எங்க புருஷனை ஒரு நாள் இப்படி கூட்டிட்டு வருவோம். வரும்போது கேட்கணும், என்ன எங்க சாட்சி ஆட்டுமா, என் மாப்பிள்ளை வந்து சொல்லுவாரு அப்படின்னு சொல்ல. எதுக்கு சொல்றேன்னா உண்மை அதுதான். இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பம் இன்னைக்கு சீரழிஞ்சு, இன்னைக்கு எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கை அழிஞ்சிருக்கு. இன்னைக்கு எத்தனை தாய் வந்து பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்கு, எத்தனை தகப்பன் பிள்ளைகளை விட்டுட்டு போயிருக்கு. இது உலகத்துக்குள்ள நடக்கிறது தான். ஆனா நம்ம குடும்பத்துக்குள்ள வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நம்மளும் அந்த உலகத்துக்குள்ளதான் இருக்கோம். நம்ம ஜெபிக்கிறவர்களா கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்துட்டு தேவ சமூகத்துல காத்திருந்து சத்துருவை தினமும் பார்த்து அடிச்சு நம்ம மீறுகிற பிள்ளைகளா இருந்தா தான் ஓட முடியும். இப்போ நான் சொன்னேனே டெக்னாலஜி வரப்போகுதுன்னு. இந்த டெக்னாலஜியில் நீ எந்த அளவுக்கு கொண்டு போகணும்னு தெரியாது. இனிமே நான் கிச்சனில் கிண்டுவேன், நான் கிச்சனில் எல்லா வேலையும் முடிப்பேன், நான் கிச்சனை முடித்து நான் தூங்குவேன், இது என் தூங்குற நேரம். ஐயோ மாம்சமே கொஞ்சம் தூக்கம் வருது, தூங்கு. ஒன்றும் செய்ய முடியாது, தூங்கு, இன்னும் தூங்கு. அப்படி ஒரு ரவுண்ட் அப்படி பெருத்தல். வலை பக்கமும் இடப்பக்கமும் சாயுது. இதுவே வழி என்று ஏசப்பா ஓட சொல்றாரு. நீ வலை பக்கம் சாஞ்சாலும் இடப்பக்கம் சாஞ்சாலும் நம்மளை பிடிச்சுக்கிட்டு வா இதான் வழி மகளே, ஓடுங்க. முடியலையே, ஒன்றும் செய்ய முடியல. இப்போ அன்றைய அன்னைக்கு ரெபேக்காள்கிட்ட இருந்த ஒரு அருமையான குணம், நல்ல ஒரு குணாதிசயம். 20 வருஷம் பிள்ளை இல்லையா, அந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் கர்த்தர் அவங்களுக்கு குழந்தைய கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த 20 வருஷமும் அவங்களுக்குள்ள ஒரு கசப்பு வரல, ஒரு வெறுப்பு வரல. அப்போ எவ்வளோ அன்யோன்யமா இருந்திருக்காங்க. அப்போ அந்த அன்புக்கும் மத்தியில இயேசுங்கிற ஒருத்தர் இருந்திருக்காரு. அல்லேலூயா. இயேசுன்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. ரெண்டாவது வந்து ரெபேக்காள்கிட்ட முன்னாடியே நான் உன்னைய தேவ திட்டத்துக்குள்ள கொண்டு வர போறேன், என்னுடைய காரியத்துக்காக உன்னை பயன்படுத்த போறேன்னு ஆண்டவர் ரெபேக்காள்கிட்ட பேசினதுனால ரெபேக்கா வயிற்றுல 2 குழந்தைகள். ஆனா ரெபேக்காவுக்கு தாதிமார்கள்லாம் இருந்தாங்களாம். அப்போ அவங்ககிட்டலாம் போய் ஆலோசனை கேட்கல, நேர தேவ சமூகத்துல போய் 2 உதைத்து கொண்டு இருக்கிறது. இது எப்படிப்பா இருக்கும், இது எப்படி இருக்கும், நீங்க கொடுத்துருக்கீங்க எப்படி இருக்கும்னு கேட்கும்போது 2 ஜாதி பிறக்குது. 2 ஜாதி, மூத்த இளையவன் மூத்தவன் ஆளு. ஆண்டவர் அழகா அந்த திட்டங்களை அழகா வெளிப்படுத்தி ரெபேக்காள்கிட்ட சொல்ற. அப்போ ரெபேக்காளுடைய உள்ள எப்படி இருந்திருக்கும்,
ரெபேக்கா நல்லா பாருங்க, ரெபேக்கா ஒரு நல்ல மகளா இருந்தா. எல்லா காரியத்தையும் போய் தகப்பனிடத்துல அறிவிக்கிற ஒரு மகளா. ரெண்டாவது நல்ல ஒரு முடிவு எடுத்தார். நல்ல முடிவு எடுப்பதற்கு தேவ சமூகத்துல தன்னை காத்திருக்க ஒப்பு கொடுத்தார். அதனால நல்ல முடிவு, நல்ல மனைவி. 80 வயசுல நல்ல மனைவியா இருந்திருக்காங்கல்ல. அது உண்மைதானே? என்ன சரி, நீங்க எத்தனை பேர் 80, நம்மள 80 ஆண்டு தருவாரான்னு தெரியல. அதனுடைய பரிசுத்தம் நம்ம பயன்படட்டும். ஆமா, அதனால 80 வயதுலயும் ஓடி விளையாண்டு அந்த ராஜாவுக்கு பொறாமை ஆயிட்டு, எங்க வாப்பா உன் மனைவியை போய் இப்படி செல்லறிக்கேன்ட்டு விரட்டி விடுறாரு. அப்ப பாரு, அப்ப எப்படிலாம் இருந்திருக்காங்க, எவ்வளோ ஒரு அந்நியம். இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் இன்னைக்கு கல்யாணம் கவனிங்கம்மா, ஒரு நிமிஷம் கவனிங்க. இன்னைக்கு திருமணம் முடிஞ்சு 1 மாசம் இல்லை 15 நாள் 20 நாள் 6 மாசம் இன்னைக்கு எங்க இருக்கு? பிரிஞ்சிருவோம், பிடிக்கல, பிரிஞ்சிருவோம். திருமணத்துக்கு முன்னாடி கொஞ்ச நாள் எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கிடைக்கல, இல்லைன்னா அவரை பத்தி நான் புரிஞ்சிருப்பேன். இப்போ திருமணம் ஆயிட்டு நான் டைவர்ஸ் ஆயிட மாட்டேன். ஆனா ரெபேக்காள் அன்னைக்கு ஈசாக்க பார்க்கவே இல்லையா? ஆமா, எப்படி இருந்திருக்கும் பாரு. அப்படியா? சரி, நீங்க எப்படிதான் சின்ன பிள்ளைல பாத்திருக்கீங்களா? அதுங்களா? சரி, கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். அல்லேலூயா. ஆமா, பார்க்கல. ஆமா, அப்போ ஆண்டவர் அன்னைக்கு அவ்வளோ பெரிய காரியம், 2 ஜாதி உன் வயிற்றுல உருவான்னு சொன்னோன்னே அது எப்படி இந்த காரியம் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு உங்க பிள்ளைகளை பத்தி உங்களை பத்தி நல்ல கவனிங்க. உங்ககிட்ட ஏசப்பா ஒரு தரிசனத்தை கொடுக்காங்கன்னா அதை சொல்லுன்னு சொன்னாதான் சொல்லணும், சொல்லுன்னு சொன்னாதான் சொல்லணும். இல்லாட்டி போய் வா எனக்கு இவ்வளோ பெரிய தரிசனம் தந்துட்டாரு ஆண்டவர் இப்படி நிரப்பிட போய் தம்பட்டான்னு போடவே கூடாது. தேவ சமூகத்தில் வச்சு காத்திருந்து ஜெபிக்கணும். அது வர்ற வரைக்கும் அது காத்திருக்கத்தான் செய்யணும் அந்த தரிசனம். அல்லேலூயா. அதுக்கடையில் யாருக்குமே சொல்லக்கூடாது. என்ன, அதே போல குடும்ப ரகசியத்தையுமே சொல்லக்கூடாது. உன் குடும்பத்தில் பெட்ரூமில் பேசுறீங்களா, அது ஹாலுக்கு கூட போகக்கூடாது, ஹாலுக்கு கூட வரக்கூடாது. உன் சிநேகிதமாக இருந்தாலும் உங்களுடைய சிநேகிதராக இருந்தாலும் ஹாலோட நிப்பாட்டிடணும், கிச்சன் வரைக்கும் கூட்டிகிட்டு வரக்கூடாது. இனி வர நாட்களில் கற்றுக்கோங்க, கிச்சன் வரைக்கும் கூட்டம் ஹாலோட நிப்பாட்டிருங்க. அப்போ ஆண்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஃப்ரெண்டு இருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்டை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தாலுமே எங்கே ஹாலோட நிப்பாட்டிடணும். பெட்ரூம் பூரா வந்து பேசிக்கிட்டு வச்சுட்டு அந்த பழக்கத்தை வைக்கவே கூடாது. உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற உறவு கரெக்டாக கர்த்தர்கிட்ட தான் போகணுமே ஒழிய மற்ற அடுத்த மனுஷர்கிட்ட போகக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் வாழ்க்கைங்கிற அந்த அன்பு கிடைக்காததுனால அடுத்த இடத்துல போய் வியாதியை கடன் கொடுத்து வாங்கி இன்னைக்கு எத்தனை பேர் மறிச்சு கொண்டு என்ன சூழ்நிலையெல்லாம் இருக்காங்க தெரியுமா? சாதாரண இந்த கொல்கத்தாவில் ஒரு பிள்ளை இறந்து போச்சு. அந்த பாப்பா என்ன செஞ்சிச்சு, ஆஸ்பத்திரியில் நடக்கிற காரியத்தை, அவன் முன்னாடி நடக்கிற காரியத்தை தட்டி கேட்டா. அந்த தட்டி கேட்டது நிமித்தம் உயர் இடத்துல இருக்க டாக்டர்ஸ் அவளுக்கு கொடுத்த பரிசு. இன்னைக்கு உலக அதிகாரத்தில் இருக்கிற மனிதர்கள் அப்படிப்பட்ட பரிசு அவங்களுக்கு கொடுக்காங்கன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் கரெக்டாக எச்சரித்து ஓடலை அப்படின்னா இதே சூழ்நிலை நம்மளுக்கு வர ரொம்ப நேரம் ஆகாது. புரியுதா? சத்துரு எந்த நேரத்தில் விதைப்பானே தெரியாது, எந்த நேரத்தில் விதைப்பான், எந்த நேரத்தில் குடும்பத்தை சீரழிப்பான்னு தெரியாது. செல்போனை பார்த்துட்டு தான் இருப்போம், டக்குன்னு ஒன்று வரும் சாட்டு, இதுக்குள்ளே போவோம், இது நல்லா இருக்குன்னு நம்ம போயிடுவோம். நம்ம நேரத்தில் தந்திரமாக பிசாசை எடுத்துக்கொள்ளுவோம். அல்லேலூயா. அதனால ரெபெக்காளை போல நல்ல கணவர்கிட்ட அன்பு செலுத்துகிறவர்களா மாறுங்க. நல்ல அன்புங்க பாருங்க, பாசம் வேற அன்பு வேற. குடும்ப வாழ்க்கையின் உறவும் அன்பு, பாசங்கிறது அடுத்த. நம்ம இப்போ நான் பாசமாக இந்த சிஸ்டர் மேலே பாசமாக இருக்கேன், நான் தேவ அன்பு என்கிட்ட வெளிப்படுதுன்னா இந்த சிஸ்டர் மேலே நான் பாசமாக, அது வேறு. அப்போ இந்த அன்பு குடும்பத்துக்குள்ளே நிலைச்சிருக்கணும். இன்னைக்கு பெற்றோர்கள், பெண் பிள்ளைகள் பெற்றவர்கள்லாம் இதெல்லாம் நல்லா கற்றுக் கொடுத்து ஒரு வீட்டுக்கு அனுப்புகிறவர்களாக நம்ம மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கணவர் இருக்கிறாரு, ஒரு கணவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், குடும்பத்தை ஓரளவுக்கு நல்ல வசதியாக வச்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அந்த கணவருக்கு இந்த கொரோனா நிமித்தமாக வேலை இல்லை, சம்பளம் கம்மியாயிட்டு. இப்போ அதே வசதிக்குள்ள குடும்பத்தை கொண்டு போகணும்னு அவர் பிரயாசப்படுறாரு. அவர் அதை நினைச்சு மன அழுத்தத்துக்குள்ள போறாரு. ஆனால் இந்த மனைவி அப்போ இந்த மனைவி கரெக்டாக என்ன சொல்லி, எப்போ அங்கே வாங்க, சம்பளம் பரவாயில்ல கம்மியாக இருந்தாலும் நம்ம அதிகமாக கிடைக்கும் போது உயர்ந்திருந்து வசதியாக இருந்தோம், தாழ்ந்து இருக்கும் போதும் நம்ம இந்த அளவில் ஓடுவோம்னு சொல்லி மனைவியும் சொல்லக்கூடிய மகளாக இருந்தால் தான் அந்த குடும்பம் ஓடும். இல்லை மனைவி சொல்லாமல் இருந்தாலும் அந்த மகனை
புருஷன் மன உடைஞ்சி மன உளைச்சலுக்காயி இன்னைக்கு எத்தனை பேரும் தற்கொலை பண்ணியிருக்காங்க. அல்லேலூயா. அப்ப அந்த சூழ்நிலை நம்ம குடும்பத்துக்குள்ள வரக்கூடாது. அந்த ஒரு அணுகுமுறையை ரெபெக்காள் குடும்பத்துக்குள்ள அனுமதிக்கல. ஒரு நல்ல ஒரு மனைவி, பெஸ்ட் மனைவியா இருந்தாங்க. அடுத்தது நல்ல ஒரு தாய். நல்ல தாய்னா ஆவிக்குரிய தாய். நல்ல தாயாவும் இருந்தாங்க, ஆவிக்குரிய தாயாவும் இருந்தாங்க. அந்த விஷயம்ல கரெக்டா அந்த 12 கோத்திரம் உள்ள வரணும். அந்த 12 கோத்திரம் வரணுங்கிறது ஆண்டவர் அந்த விஷயம் பேசியிருக்காரு. அந்த விஷயத்துக்கு விரோதமா டக்குன்னு ஈசாக்கு மாறுறாரு. எப்படின்னா சேஷ்ட புத்திரபாகம் யாருக்கு போகணும்? யாருக்கு போகணும்? ஏசாவுக்கு தான் போகணும். அப்படிதானே? சேஷ்ட புத்திரபாகம் யாருக்கு போகணும்? மூத்தவனுக்கு தானே போகணும். ஆனா அதுல ஈசாக்கு என்ன செஞ்சார்? உறுதியா இருந்தாரு. அப்போ ரெபெக்காள் ஜெபித்து கொண்டே இருக்கும் போது இதை என்ன பண்ணலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல ஜெபிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஈசாக்குக்கு என்ன செய்து? அந்த கண்கள் என்ன செஞ்சிருக்கு? இருளடைந்திருந்ததுல்ல. அப்போ மற்றவர்களை காணக்கூடாதபடிக்கு இருந்தது. அதுவும் தேவ சித்தம். அல்லேலூயா. அப்போ அன்னைக்கு அவன் வர்றான், வேட்டை அடிச்சு வேகமா வரம் போகும்போது ரொம்ப பசிக்குது. அப்போ யாக்கோபு பண்ணி செஞ்சாரு? கூளை காய்ச்சி கொண்டு இருக்கிறாரு. இந்த ரெபெக்காள் இது ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ அந்த இதை கூளை காய்க்கும் போகும்போது ரெபெக்காள் அந்த வந்த உடனே நீ கூழு கொடு அப்படிங்கும்போது அப்போ உன் சேஷ்ட புத்திர பாகத்தை வித்து போடு. இதெல்லாம் ஆவிக்குரிய ரீதியில நடக்கிற ஒரு காரியம். அப்போ இதை ரெபெக்காள் எப்படி கவனிச்சிருக்கணும்? இதை கவனிச்சிருக்கணும் இந்த காரியத்தை. அப்போ நீ என்ன செய்யி, நீ இந்த கூழுக்காக இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்கிட்ட தந்துரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ அவனுக்கு அந்த பசி தான் பெருசா தெரிஞ்சது. ஆனா இந்த பிளஸ்ஸிங் இதுக்குள்ள போனா இவ்வளோ பெரிய பிளஸ்ஸிங், ஆவிக்குரிய பிளஸ்ஸிங்கும் தேசத்து வாழுகிற பிளஸ்ஸிங் இருக்கு. அவனுக்கு அந்த நேரம் தெரியல. அவன் கண்ணை என்ன செஞ்சது? பிசாசு இருளாக்கிட்டு. அப்போ உடனே சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று என்ன செய்யலாம்? அந்த கூழை வாங்கி குடிச்சிடலாம். இதை ரெபெக்காள் எப்படி கவனிச்சிருக்கணும். அப்போ கவனிக்கும் போது ஜஸ்ட் ஒரு சேஷ்ட புத்திர பாகத்துக்கு இவன் இதை விற்று போடுதானா நாளைக்கு ஆண்டவருடைய விஷயம் இவன்ட்ட எப்படி செயல்படுத்த முடியும்னு அந்த தாய் அன்னைக்கு ஆவிக்குரிய ரீதியில யோசிச்சிருக்கணும். உண்மைதானே? நான் சொல்றது புரியுதா? அந்த தாய் யோசிச்சிருக்கணும். அப்ப அந்த தாய் யோசித்தது நிமித்தம் இந்த யோசா போயிட்டாப்ல. அப்போ யாக்கோபு வேட்டையிட்ட போயிட்டாப்ல. இப்போ யாக்கோபுட்ட சொல்ல, யாக்கோபு இங்க வா. அப்போ உடனே யாக்கோபு ஈசாட்ட சொல்லியிருப்பாரு, ஈசாக்கு ஏசாட்ட சொல்லியிருப்பாரு, மகனே நீ போ, நல்ல அருமையானதை வேட்டையாடி புசிங்கா நல்ல உயர்தரமானதை எனக்கு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லித ரெபெக்காள் கேட்டாச்சு. அப்போ கேட்ட உடனே இந்த தாய் என்ன செஞ்சிருக்கிறா? அப்போ என்ன செஞ்சிருக்கா? அந்த தாய் யாக்கோபை கூப்பிடுறாப்ல. யாக்கோபை கூப்பிட்டு, யாக்கோபு இங்க வா, அந்த அப்பா ஏசாயை ஆசீர்வதிக்க போறாரு, அந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கு. இப்போ யாக்கோபு சொல்றான், ஏம்மா அங்க வாங்க, அப்பா சப்போஸ் அவனுக்கு நல்ல ரோமம் இருக்கும், எல்லாமே இருக்கும், சப்போஸ் என்ன அப்பா சபிச்சா நான் என்ன செய்வேன்? நான் சாபமெல்லாம் போயிடுவா அப்படிப்பா. அப்போ சொல்ற அந்த தாய் சொல்றாப்புல, உன்னை ஆசீர்வதித்தா நீ வாங்கிக்கோ, சபிச்சா அந்த சாபத்தை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய ரீதியில நல்லா கரெக்டா அழகா தேவ சமூகத்துல காத்திருந்ததுனால கரெக்டா அந்த ஏற்ற வேலையில கரெக்டா அந்த நாணத்தை கத்தை கொடுத்ததுனால கரெக்டா யாக்கோபு அந்த செயல்படுத்தி கரெக்டா அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி வெளியில கொண்டு வர வந்துடுறாங்க. அப்போ அந்த யாக்கோபு அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் கரெக்டா வாங்கி வெளியில வந்த உடனே ஆண்டவர் அடுத்த இது யாக்கோபு ஏசாக்கு பயந்து அது பிரகாரங்கள் உங்களுக்கு தெரியும், ஏசாக்கு பயந்து ஓடுகிறதுனால அப்போ ஆண்டவர் அந்த 12 கோத்திரத்தை கட்டுகிறவராய் மாறிவிட்டார். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ரெபெக்காள்ட்ட இருந்த நல்ல குணாதிசயங்கள் இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கா? நம்மளை கொஞ்சம் நம்மளை ஆராய்ந்து பார்ப்போம். இன்னைக்கு ரெபெக்காள் நல்ல ஒரு மகளா இருந்தா, நல்ல ஒரு முடிவு எடுத்தாங்க, நல்ல ஒரு மனைவி, நல்ல ஒரு தாய், நல்ல ஆவிக்குரிய தாய். அல்லேலூயா. இன்னைக்கு அப்படி இருந்தாங்க. அப்ப இன்னைக்கு அப்படி இருந்த இடத்துல இன்னைக்கு ஏசப்பாவுடைய அவளுடைய என்ன சொல்ல அந்த விஷயம், அவருடைய தீர்க்க தரிசனங்கள் கட்டப்படலையா? அவளுடைய வேலை கரெக்டா கட்டப்பட்டுச்சு இல்ல? ஈசாக்கு கூட ஏசாவை ஆசீர்வதிக்கணும்னு ஆசை. ஆனா ஈசாக்கு கண்கள் கூட இருள் அடைய வைத்து யார் வாரா போறான்னு கூட தெரியாத அளவுக்கு அப்போ ஆண்டவர் எவ்வளோ ஒரு நன்மை செய்கிற தகப்பனா இருக்கிறார். இன்னைக்கு ரெபெக்காளுக்கு செய்த அதே நன்மைகளை நம்மளும் நல்ல குணமுள்ள ஸ்திரீகளாய் காணப்பட்டாலும் நம்மளுக்கு ஏசப்பா செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. வாயை மூடணும். நம்ம நம்மளுடைய வாய்களை மூடணும். ஃபர்ஸ்ட் நம்ம வாயை மூடாத வரைக்கும் ஆண்டவர் எந்த காரியத்தையுமே நம்ம செய்யவே மாட்டார்.
வாயை மூடணும். தேவ சித்தத்துக்கு நம்மளை தேவ சித்தத்தில் இங்கே பாரு, ஒவ்வொரு நாள் இங்கே பாருங்க, ஒவ்வொரு நாளும் தேவ சித்தத்தில் நம்ம வளர்ச்சி அடையணும். வளர்ச்சி. இன்னைக்கு நம்ம இவ்வளோ இந்த அதிகாரம் வாசிச்சிருக்கோம், இவ்வளோ செஞ்சுருக்கோம். ஆண்டவர்கிட்ட தனிமையில் ஒரு அரை மணி நேரம் ஜெபிக்கிங்களா? ஒரு 10 நிமிஷம் அமைதியாக இருங்க. ஏசப்பா என்கிட்ட பேசுங்க ஏசப்பான்னு கேளுங்க. அப்போ தேவ சித்தத்திற்கு நீங்கள் வளர்ச்சி, அந்த தேவ சித்தத்துக்கு அவரை தேடுதல் நீங்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்களா? கீழ்ப்படிதல்ல ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குதா? இப்போ இன்னைக்கு யாரெல்லாம் இன்னைக்கு சபையில் என்ன காரியம் நடந்தாலும் கீழ்ப்படுகிறதுல ஒரு நல்ல வளர்ச்சி, கனி கொடுக்கறதுல கனி. இன்னைக்கு ஆவியின் கனி என்ன? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இது எத்தனை கனிகள் நிறைந்தவர்கள். கனிகளில் வளர்ச்சி வேணும். ஏசப்பா வரும்போது இங்கே வாமகளே, நீ அதை செஞ்சு எதை செஞ்சு கேட்கணும். நல்ல கனியுள்ள வாழ்க்கை நீ வாழ்ந்திருக்கேன்னு ஆண்டவர் பார்ப்பாரு. இன்னைக்கு எத்தனை பேர் போராடி ஜெபிக்கிறதுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். போராடி ஜெபிக்கிறதுல இன்னைக்கு எத்தனை பேர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். நம்மளை யோசித்து பார்ப்போம். ஆண்டோடைய சமூகத்தில் இன்னைக்கு ரெபேக்கால்கிட்ட இருந்த நல்ல ஒரு குணாதிசயம், ஆவிக்குரிய தாய் இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை அப்படி வளர்க்கிறவர்களா மாறுவோம். ஆண்டவர் வந்து பெரிய காரியத்தை செய்வார். அவன் இது தாவீதுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. தாவீதுக்கு கொடுத்ததை ஏசப்பா அந்த பாருங்க, தாவீதுக்கு நல்ல கொடுத்ததை காத்து கொண்டாரு. அப்படி கொடுக்காத வளர பண்ணணும். நம்ம வந்து கொடுத்ததை ஒவ்வொரு நாளும் நம்ம வளர பண்ணணும். தாவீதுக்கு நல்ல ஒரு அபிஷேகம் கொடுத்துருந்த உடன்படிக்கை பண்ணியிருந்தாரு. ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைத்து எல்லாமே இருந்தது. ஆனால் ஏசப்பா வந்து ஒரு நேரம் அவனுக்கு அவன் மனைவி பிள்ளைகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க? சிறைப்பிடித்து போனாங்க. ஆண்டவர்கிட்ட போய் இருந்து கேட்டாரு, ஏசப்பா நான் இதை திருப்பிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி தான் கேட்பாரு. ஆனால் ஏசப்பா ஒன்று சொல்லுவாரு, நீ சகலத்தையுமே திருப்பிட்டு வந்துடுவேன். சகலன்னா அதில் எல்லாமே அடங்குது. ஆவிக்குரிய வாழ்க்கை அடங்குது, உனக்கு கொடுத்த உடன்படிக்கை, உனக்கு பட்ட அபிஷேகம், உனக்கு உண்டான தீர்க்க தரிசனம் எல்லாமே அதில் சகலத்தையும் எதெல்லாம் விட்டு எல்லாத்தையும் நீ திருப்பி கொண்டு வந்துடுவேன். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்ததை காத்து கொள்ளணும், கொடுத்ததில் வளரணும். அப்படி இருக்கும் போது ஏசப்பா சொல்லுவாரு, உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே வான ஆண்டவர் கூப்பிடுவார். அல்லேலூயா. நீங்க அந்த நம்மளுடைய சமூகத்துல நம்ம அப்படிப்பட்டவர்களா மாறுவோம். நீங்க ஒரு 3 வசனத்தை மட்டும் சொல்றேன், அதை மட்டும் குறிச்சு வச்சுக்கோங்க என்ன உங்க குடும்பத்துக்காக. எபிரேயர் 11:7. எபிரேயர் 11:7. ஏதாவது எடுத்தவங்க ஒருத்தர் வாசிக்கீங்களா? வாசிங்க டக்குன்னு, நேரம் கடந்து போகுது. எபிரேயர் 11:7 வாசிக்கீங்க. பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கிரமிப்புள்ளதை தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆமென். அல்லேலூயா. விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளி. இன்னைக்கு குடும்பம் எழுதிக்கோங்க. சங்கீதம் 128 3வது வசனம், அப்போஸ்தலர் 10:2-24. அன்னைக்கு கொர்நேலியு தன் குடும்பத்தோட காத்திருந்தார். மற்ற சிநேகிதர்களையும் கூப்பிட்டு எங்க இருந்தாரு? காற்றிருந்தார். அப்போ தன் குடும்பத்துக்காக இந்த வசனங்களை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். 2வது நம்ம பிள்ளைகளை குறித்து யாரும் இங்க பாருங்க, பிள்ளைகளை குறித்து யாரும் திட்டக்கூடாது. பிள்ளைகள் இன்னைக்கு நோவா வந்து ஒரு புறாவை வெளியில விடும் போது ஒரு இலையை கொத்திட்டு வந்துச்சு பேழைக்குள்ள. அது என்ன இலை? ஒலிவ இலை. அந்த ஒலிவ இலை அவ்வளவு ஒரு தண்ணிக்குள்ளேயும் அழுகி இருந்துச்சா? அழுகவே இல்லை. அதான் இன்னைக்கு ஏசப்பா பிள்ளைகளை எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாரு? ஒலிவ மர கன்றுகளுக்கு. அந்த ஒலிவ மரம் என்னைக்குமே அழியாதான். அதே போல நம்ம பிள்ளைகளை அப்படி ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணணும். நட்டுமா கர்த்தர் தான் இந்த இடத்துல உங்களோட செய்தி கொடுக்க வச்சதுக்கு ஏசப்பாக்கு நன்றி. ஆண்டவர் இது எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்குன்னு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. பேசுனது போதும். பணம் வந்து வாழ்க்கைக்கு உதவாது பணம். நம்ம வாழ்க்கைக்கு தேவைதான் பணம். ஆனால் வாழ்க்கைக்கே பணமா ஓடக்கூடாது. விட்டுமா? கர்த்தரை நினைச்சு கொள்ளணும். அல்லேலூயா. முழங்கால் போடுங்க. கொர்நேலியு அப்போஸ்தலர் 2வது வசனம் 24வது வசனம். கொர்நேலியு வீட்டுல எப்படி இருந்தாங்க? என்னமா 10 அப்போஸ்தலர் 10 2வது வசனமும் 24 வசனம் எழுதி வச்சுக்கோங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. நோவாவுடைய காலத்துல எப்படி இருந்தது? எல்லாருக்குமே நோவா செய்தி சொன்னாங்க, யாருமே கீழ்ப்படியல.
ஆனா நோவா தன் 3 பிள்ளைகளும் 3 மருமக்கமாரோடும் தன்னுடைய விஷனை அழகா ஆவிக்குரிய ரீதியில சொல்லி பேழைக்குள்ள போயிட்டாங்க. அல்லேலூயா. அதே போல நம்ம குடும்பத்தையும் பரலோகங்கிற பேழைக்குள்ள கொண்டு போகணும். அல்லேலூயா. இது எல்லாவற்றையும் நம்ம தவறணும்னா கட்டாய நரகம் நிச்சயம். ஆமா. அல்லேலூயா. ஆமா. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா, துதிக்கிற ஏசப்பா. தகப்பனே, இந்த இடத்துல கூட அப்பா நீங்க ஜெபிக்க ஆண்டவரே இந்த செய்தி கொடுக்க வைத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஏசப்பா, அந்த கேட்ட இந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே அப்பா 100க்கு 100 ஆண்டவரே பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. ஆவியானவர் நீர் கிரியை செய்ய போற நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா ரெபெக்காளை போல நல்ல குணசாலிகளை மாறட்டும் ஆண்டவரே. கணவரோடு இன்னைக்கு அன்பு ஐக்கியத்துல இல்ல இனி போய் கணவரோடு அன்பு ஐக்கியத்துல இருக்கத்தக்க தேவ நல்ல இறைக்கும் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிற ராஜா. அப்பா நீ பாராட்ட போற கிருபைக்காக உமக்கு நன்றி டாடி. வந்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. எந்த குடும்பத்துல என்ன தேவை இருந்தாலும் நாட்களில கர்த்தர் சந்திங்க ஆண்டவரே. நீ சந்திக்க ஏசப்பா அது லேட்டானாலும் தேவ சமூகத்துல காத்திருக்கிறத விடாதபடிக்கு கர்த்தர் பிள்ளைகளை பலப்படுத்துங்க ராஜா. அப்பா பலப்படுத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி. உடைய கரத்தை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.